வட்டமேசை விவாதம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் நம்ம விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது 2026 தேர்தல் யாரோடு யார் என்கிற தலைப்பில் தான் நம்ம பேச இருக்கிறோம். யாரோடு யார் என்பது கூட்டணி கட்சிகள், இன்னும் கூட்டணி முடிவாகலை. எந்த அணிக்கு எந்த கட்சிகள் போகிறாங்க அப்படின்னு தெரியல. பல கட்சிகள் தங்களோட ஆப்ஷனை மூடியே வச்சிருக்கிறாங்க. இந்த சூழலில் யாரோடு எந்த கட்சி கூட்டணி அமைக்க போகிறது ஒன்று, இந்த கூட்டணி அமைப்பதில் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்னவா போயிட்டு இருக்கு, மூணாவது களம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த மூன்று அம்சங்களை தான் இந்த தலைப்பில் நம்ம பேச போகிறோம். நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் ஆர்கே அவர்கள், ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், வணக்கம் ஆர்கே. அடுத்து பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள், வணக்கம் கோட்டீஸ்வரன். பத்திரிகையாளர் ஷபீர் அகமது அவர்கள், வணக்கம் ஷபீர். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். அரசியல் விமர்சகர் செந்தில்வேல் அவர்கள், வணக்கம் செந்தில். ஆர்கே, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். என்ன போயிட்டு இருக்கு களத்தில்? யாரோடு யார் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க? எப்படி பார்க்குறீங்க? முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அனைவரோடும் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேமுதிகவினுடைய பிரேமலதா அவர்கள் பேசும்போது நம்ம மட்டும் ஏன் அறிவிக்கணும்னு கேட்டாங்க இல்லையா? நம்ம எல்லாரோடையும் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ கொள்கை கோட்பாடு உண்மையே கிடையாது. சீட் அதிகம் கொடுக்குறீங்களா, கேஷ் அதிகம் கொடுக்குறீங்களா, RS சீட் கொடுக்குறீங்களா, இதுதான் கேள்வியே. ராஜ்யசபா சீட் கொடுக்குறீங்களா, இதுதான் கேள்வியாக இருக்கிறது. அப்போது இப்போ திடீரென்று பலருக்கும் பிரச்சனை வருது. அதாவது அட்லீஸ்ட் ஒரு 4 கட்சிகள் பிரச்சனை வருது. ஒன்று அமமுகவை பொறுத்தவரை February 2 சம்மன்ஸ் வந்திருக்கிறது. ஒரு 2 முறை ஏற்கனவே டெல்லிக்கு போயிருக்கிறார். அங்கே ஏதாச்சும் சமரசம் பண்ண முடியுமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார். 2024 நிபந்தனையற்ற இது ஆதரவு கொடுத்தார் நரேந்திர மோடிக்கு. நரேந்திர மோடி தான் இந்தியாவில் வர வேண்டும், அவர் தான் முக்கியமான முதன்மையான சூப்பர் பிரதமர் என்றெல்லாம் வாழ்த்தி வந்தார். ஆனால் அதன் பிறகு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் அப்படியே நியூட்ரல் விட்டாங்க. அதன் பிறகு தான் எடப்பாடி பழனிசாமி விட்டால் நான் அங்கே இருக்க மாட்டேன், நான் ஒத்துக்கொள்ள முடியாது என்று கூறினார். ஆனால் அதிலிருந்து பேக் அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசியல் இதெல்லாம் சகஜமப்பா என்று நம்மளுடைய நாஞ்சில் சம்பத் கூறுவார் இல்லையா? துப்புனா தொடச்சிட்டே போய் கொண்டிருக்கணும்னு. அப்போ துப்பினாலும் தொடச்சிட்டு போய் கொண்டு இடத்துல தான் இருக்கிறார். இவர் நிச்சயமாக பாஜக கிட்ட தான் போய் சேருவார் என்று நான் கருதுகிறேன். அப்படிதான் பார்க்குறீங்களா? ஆமாம், நிச்சயமாக பாஜக தான். 2 முறை ஏற்கனவே டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டாரு. எல்லாமே சீக்ரெட் பயணங்களாக இருக்கிறது. அடுத்து February 2 சம்மன் இருக்கிறது, போவாரான்னு தெரியவில்லை. இது ஒன்று. அவர் தினகரன் என்னை யாரும் மிரட்டெல்லாம் முடியாது, மிரட்டிலாம் கூட்டணிக்கு கொண்டு வர முடியாதுன்னு 2 வாரத்துக்கு முன்னாடி பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாரு. 2024 உங்களை யாரும் கண்டுக்கல. நிபந்தனையற்ற ஆதரவு நீங்க கொடுக்குறீங்க, அதனுடைய பொருள் என்ன? யாரும் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. திஸ் சைடு வர வேண்டாம்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு நிச்சயமாக டிடிவிக்கும் அண்ணாமலைக்கும் பெரிய ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் தான் இவர் அவரை சப்போர்ட் பண்ணுவார், அவர் இவரை சப்போர்ட் பண்ணார். அந்த கூத்துக்களை நம்ம பார்த்து கொண்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போ அண்ணாமலை சீனில் கிடையாது. அதனால் இவருக்கு என்ன பண்ணணும் தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நிச்சயமாக அங்கே தான் போய் சேருவார், ஒரு வழி கிடையாது. பயந்தவர் தான். யாரெல்லாம் மடியில் கணம் இருக்கிறதோ அனைவரும் பயந்தவர்கள் தான். அதே பயம் தான் சசிகலாவுக்கும் இருக்கிறது. இது ஒரு பிரச்சனை. அடுத்து OPS என்ன செய்வார் என்று. OPS புதுசாக ஒரு ஃபாரம் ஃபில் பண்ணியிருக்காரு. நான் எடப்பாடின்னு நான் வரமாட்டேன்லாம் சொல்லிட்டு பேசி கொண்டிருக்கிறார். அது பேரம் பேசுறது மட்டும்தான். அவர் திமுக கிட்ட போக முடியாது. திமுக கிட்ட போனால் எல்லா கிரெடிபிலிட்டியும் முடிஞ்சு போயிடும். வேணுமென்றால் தனித்து நிற்கலாம். ஆனால் அந்த ஆப்ஷன் கூட அவர் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் பாஜகவை பகைக்கக்கூடாது என்றதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். அப்போ OPSம் அங்கே போயிட்டு பாஜகவோட ஒன்றும் பாஜகவோட சிம்பிள் நிற்பார். இல்லைன்னா பாஜக ஒரு சீட்டு 2 சீட்டை கொடுத்தால் அதில் நின்று கொள்வார். இது 2வது நபர். 3வது தேமுதிகவை பொறுத்தவரை நிச்சயமாக அவர்கள் அதீதமான சீட் தான் எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. ஒரு ப்ராக்டிகாலிட்டி அவங்கள்ட்ட கிடையாது. அதனால திமுகவும் என்னை பொறுத்தவரை எக்ஸாஸ்பிரேட்டட் தான். இவங்களோட பேசுகிறதே ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கிறது. நிச்சயமாக பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் திமுக நிற்கிறது. ஏன்னா அங்கேயும் பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போ அவர்களும் நிச்சயம் கடைசியில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு சம்மனோ ஒரு CBI கேஸோ ஏதோ ஒன்று போட்டால் இங்கே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது 3 பேரும் தாராளமாக இந்த பக்கம் என்டிஏக்கு போயிடுவாங்க. எப்படி அதிமுகவை பிடிச்சி கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கி ஒரு ஏப்ரல் 2025 ஒரு கூட்டணி என்று அறிவித்தார்களோ, இவரை காமிச்சிட்டு இப்போ ஷபீரை காமிச்சிட்டு இவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நானே பேசிகிட்டு இருப்பேனாமா. இதுதான் தலைவனுடைய ஒரு லட்சணமாக இருக்கிறது. என்டிஏனுடைய தமிழ்நாடு தலைவர் இவர் தான் சொல்லிட்டு நானே பேசிகிட்டு இருப்பேனாமா. அவரை பேசவே விட மாட்டேன். என்டையர் ப்ரெஸ் மீட்டில் அவரை பேசவே விட மாட்டேன். அவருக்கு ஒரு மரியாதையும் கிடையாது. நான் தமிழ்நாட்டுக்கு அவர் சந்திக்க மாட்டேன். என்டிஏ தலைவர் இவர், நான் சந்திக்க மாட்டேன். நான் புதுக்கோட்டையில் போய் பேசுவேன். இவர் தன்னுடைய சொந்த மாவட்டமான சேலத்தில் நின்று கொண்டு இல்லை நாங்களே தான் தனித்து ஆட்சி அமைப்பா கூட்டணியெல்லாம் கிடையாதுன்னு இவர் பேசுவாராமா.
அப்போ அதுக்குள்ளால் இருக்கின்ற அந்த முரண்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த முரண் இருந்தால் கூட, முரண் எப்படி நமக்கு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, முரண் ஏன் பிரச்சனையாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. அதில் தான் நமக்கு தெரிகிறது இவர்கள் விருப்பமில்லாத ஒரு கூட்டணியில் போய் சேர்ந்திருக்காரு, அதிமுக ஒரு விருப்பமில்லாத கூட்டணியில் போய் சேர்ந்திருக்கிறது என்றது நமக்கு அங்கே தான் தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு கட்டாயப்படுத்தப்பட்டு என்டிஏவில் வந்து தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், தேமுதிக பிரேமலதா அவர்கள்லாம் போகலாம் அப்படின்னு. ராமதாஸ் அவர்கள் ஆப்ஷன் எப்படி இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? டாக்டர் ராமதாஸ் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எனக்கு. அதாவது புள்ள போய் டப்புன்னு போய் சேர்ந்தார், டேடி என்ன பண்ணுவார்? நீங்கள் பாக்கி இருக்கிறது வந்து ரவீந்திரன் துரைசாமிகிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இவர்களுடைய எஸ்டிமேஷன், அதிமுகவினுடைய எஸ்டிமேஷனில் வந்து கட்சியினுடைய பெரும்பான்மை இருக்கின்ற நபர்கள் வந்து இன்னைக்கு அன்புமணி கூட இருக்காங்களோ தான் நமக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அவங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் 40 வயசும் அதுக்கு மேற்பட்டவர்களும் வந்து நிச்சயமாக டாக்டர் ஐயா கூட இருக்காருன்றதான் என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சவர், நம்ம எல்லாம் அனெக்டோட்டில் தான் பார்ப்போம், நம்ம சர்வே எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு காசில் நம்மகிட்ட கிடையாது. அப்போது அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து புள்ள அங்கே இருக்கும்போது, பிள்ளைக்கு அப்பாவுக்கும் இவ்வளோ பெரிய சண்டை நடக்கும்போது நிச்சயமாக இவர் அங்கே போய் சேர முடியாது. ஆனால் ஒரு ட்ரெடிஷ்னல் அலை, நேச்சுரல் அலைன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், அப்பா தான். அப்பா வந்து அப்பாவுக்கு கொள்கை இருக்கிறது, ஏதோ ஒரு கொள்கைன்னு வச்சுங்களேன், அது தன்னுடைய கம்யூனிட்டியை இது பண்ண வேண்டியதாக ஏதோ ஒரு கொள்கை இருக்கிறது. அவரை வந்து புறக்கணித்து விட்டு தான் இப்போ வந்து பிள்ளையை வந்து சேர்த்துருக்காங்க. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு வெறி வந்து இன்றைக்கி வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் நான் பார்க்குறோம். அதிமுக பாஜக கூட்டணியில் எவ்வளோதான் முரண் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சரி, அமித்ஷாவுக்கும் சரி, இங்கே வெற்றி பெற வேண்டும் என்பதில் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். நிச்சயமாக அதை ஒரு இலக்காக வைத்துக்கொண்டு இதற்கு என்ன வேணாலும் செய்யலாம் என்ற இடத்தில் வந்து 2 பேரும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக பாஜக அணி பலம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாமா? உங்கள் பார்வை என்ன? யாரோடு யார் போக போகிறாங்க? இல்லை, ஆர்கே பார்வை பொதுவாக தமிழ்நாட்டில் வரக்கூடிய ஒரு கருத்துக்கள் அடிப்படையில், அமித்ஷா நகர்வை பொறுத்த அடிப்படையில் ஆர்கே பார்வை இருக்குது. ஆனால் என்டிஏக்குள்ளே ஓபிஎஸும் டிடிவியும் 2024 மக்களவைத் தேர்தலில் இருந்தாங்க. டிடிவி 2 இடங்களை போட்டிட்டார், ஓபிஎஸ் ஒரே இடம் போட்டிட்டார். ஆனால் பிரதமர் இங்கே தமிழகத்துக்கு வரும்போது 2 பேருக்குமே கதவை அடைக்கிறார். அதுவும் ஓபிஎஸ் வந்து என்னோட மரியாதைக்குரிய ஒருத்தர் தான், அவர்கிட்ட இருந்து அறிக்கை வாங்கி என் பாக்கியம்னே சொன்ன பிறகும் அங்கே வந்து அவர் சந்திக்க முடியலை. டிடிவி அந்த ட்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டு அவர் நாங்கள் அப்பாயின்மெண்ட்டே கேட்கலன்னு ஒதுங்கிட்டார். இதை தாண்டி மற்றபடி உள்ள தலைவர்கள் எல்லாருமே சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க 2 பேருக்கும் வந்து மோடியால் கதவு அடைக்கப்படுறதுன்னு தான் நான் பார்க்குறேன். மோடியால் கதவு அடைக்கப்பட்டிருக்கு. இப்போ தினகரன் அவர்களுக்கு அமித்ஷாவால் அந்த கதவு டெல்லியில் திறந்திருக்கு போல இருக்கு. அமித்ஷா கதவை திறக்க முயற்சி பண்ணுறாரு. தினகரனும் ஆர்கே சொல்கிற மாதிரி கதவை திறந்துட்டா நல்லா இருக்குமேங்கிற எண்ணத்தில் தான் கதவு திறந்துடணுங்கிற அடிப்படையில் தான் தினகரனும் அது வர. அப்போ நீங்கள் சொல்லுது வந்து அவருக்கும் என்டிஏவுக்கு போகிறதுக்கு தான் ஆசையா? தினகரன் அவர்களுக்குமே என்டிஏக்கு அவர் போகிறதுக்கு ஆசை. ஆனால் அமித்ஷா திறந்த கதவை மீண்டும் மோடியை பயன்படுத்தி லாக் பண்ணுறதுக்கும் எடப்பாடி முயற்சி பண்ணுவார். ஏன்னா எடப்பாடியை பொறுத்தளவில் தினகரன் அவங்களுக்குள்ள உள்ள ஹோல்டு வார் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் என்டிஏக்குள்ளே தானே இருக்க போகிறார். அதில் இபிஎஸ் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அவங்க என்டிஏ பார்ட்னராக இருக்க போகிறாங்க, பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினதா சொல்கிறாங்களே. இன்னைக்கு வந்து அதிமுகவில் ஒரு நெருக்கடி இருக்குது. ஓபிஎஸும் இல்லை, டிடியும் இல்லைன்னு சொல்லும்போது அப்பர் சவுத் டெல்டாவில் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டியான முகலத்தோர் கம்யூனிட்டி உள்ள 2 லீடர்களில் ஒருத்தர் கூட இல்லைன்னா இங்கே ஃபைட் பண்ணுறதே கஷ்டங்கிற ஒரு நெருக்கடி அவர் கட்சியில் உள்ள எண்ணற்ற முகலத்தோர் 2ஆம் கட்ட தலைவர்களால் அந்த நெருக்கடி கொடுக்கப்படுது. ஓகே, பட் அந்த நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இவர் அவரை பொறுத்தவரை தினகரனையும் ஓபிஎஸ் போயிட்டார், ஓபிஎஸ்க்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஓகே, தினகரனையும் நைசிட்டியோட தட்டி கழிச்சிடலான்னு தான் எடப்பாடி பார்ப்பாரு. உங்கள் பார்வையில் என்டிஏக்குள்ள ஓபிஎஸ் டிடிவி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். இல்லை, ஓபிஎஸ் இல்லை. ஓபிஎஸ் இல்லவே இல்லையா? இல்லை, ஓபிஎஸ் இல்லை. என்டிஏக்குள்ள கூட ஆர்கே சொல்றாரு என்டிஏல அந்த ஆப்ஷன். ஓபிஎஸ் டிஎம்கே ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு வந்து ப்ரியாரிட்டியாக டிஎம்கேயும் ஆப்ஷன் ஆட்டு விஜய் தாவேக்காயும் வச்சிருக்கிறாரு. ஸோ ஓபிஎஸ் இல்லை என்டிஏக்குள்ள. ஓபிஎஸ் என்டிஏக்குள்ளே இல்லை. தினகரன் என்டிஏக்குள்ளே இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டாலும் ஃபைனலாக அமித்ஷா திறக்கக்கூடிய கதவை மோடியை பயன்படுத்தியே க்ளோஸ் பண்ண பார்ப்பார் எடப்பாடி. அது முடியலைனாலும் டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர், உங்களுக்கு என்ன ஓட்டு இருக்குது, நீங்கள் 2 தொகுதியில் நின்று இத்தனை விழுக்காடு தானே எடுத்தீங்கன்னு தினகரனை மட்டம் தட்டுறதுக்கு மக்களவை சொல்லுவார். அவருக்கு பார்க்கிங்க ஏற்றுறதுக்கு பாஜக கிட்ட சட்டமன்ற கணக்கை சொல்லுவார். ஓகே, ஸோ இவங்களுக்குள்ள உள்ள அந்த வெறுப்புணர்வு 2 பேரையும் ஒரே இடத்துல இருக்க வைக்க முடியும். இல்லை. அது
தினகரன் விரும்புறாரு ஆர்கே சொன்னக்கூடிய அந்த புள்ளிக்குள்ள. பட் இபிஎஸ் விரும்ப மாட்டார். இபிஎஸ் விரும்ப மாட்டாரு. நான் விரும்பலங்கிறத இப்போ வெளிப்படையாக சொல்ல முடியல. பட் நைசிட்டியோட எப்படி தட்டி கழிப்பாரு, 21ல் சசிகலாவின் தினகரனை எப்படி தட்டி கழிப்பாரு, அதுக்கு ஏதாவது ஹெல்பிங் ஹேண்ட் கிடச்சிட்டுன்னா அவரை சந்திச்சதும் 100% இடம் இல்லாம்பாரு. இப்போ அமித்ஷாவை மறுக்க முடியல, அதனால ஆப்ஷன் ஓப்பன் மாதிரி காட்டுறாரு. இல்லை நான் கதவை அடைச்சதான்னு பெரியவர் சொல்லிட்டாருன்னா கிளீனாக அவரை பயன்படுத்தியே கதவை அடைச்சிருவாரு. ஸோ இப்போ தினகரன் அவர்களுக்கு வேற ஆப்ஷன் என்னவா இருக்கும்னு பார்க்குறீங்க? டிவிக்கு ஆப்ஷன் தான் அவருக்கு வேற ஆப்ஷனாக இருக்கும். ஓகே. திமுகவும் அவருக்கு அவங்க டேர்ம்ஸுக்கு வர்றதுக்கு விரும்புகிறாங்க. திமுக ஆப்ஷன் அப்படின்றது ராமதாஸ் அவர்களோட. ராமதாஸுக்கு இருக்கிறது திமுக ஆப்ஷன் தான். திமுகவுக்கு அதில் நெருக்கடி என்னென்னா பொருந்தா கூட்டணியாக போயிடக்கூடாது. திருமாவளவன் வெற்றி பெறராக இருக்கிறாரு. அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியில் சில சோஷியல் செக்ஷன்ஸை கன்சால்டேட் பண்ணி கிறிஸ்டின், முஸ்லீம்ஸு, தலித்ஸு, நான் வன்னியர்ஸு ப்ளஸ் ப்ரோ வன்னியராட்டு நிறைய வன்னியர் வேட்பாளர்கள்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியில் போயிட்டுருக்குறாங்க. இதில் ராமதாஸ் திமுக ஐடென்டிட்டியோடு வந்தாருன்னா ஸ்டாலின் ஏற்றுக்குவார். பாமக ஐடென்டிட்டின்னு சொன்னால் ஸ்டாலினுக்கு அது நெருடலாக இருக்கும். அதில் என்ன வித்தியாசம்? அவர் பாமக நிறுவனர், பாமக ஐடென்டிட்டியோட தானே வர முடியும். அது எலி தவள நட்பா பொருந்தா கூட்டணியாட்டு விசிகா பாமக பெறக்கூடாது. ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பாஜக தான் எதிரி, பாஜக விடக்கூடாது, தமிழர்களுக்கு எதிரிங்கிற ஒரு கோஷத்தை முன்னெடுத்து ரெண்டு பேரும் சேர முயன்றாலும் உள்ளுக்குள்ள ப்ராக்டிக்கல் கிரவுண்ட் லெவலில் அது ஒரு எலி தவள நட்பாட்டு பெயரக்கூடாதுங்கிற அச்சம் 2011 மையமாக வச்சு. ஸோ கடைசி நேரத்தில் யோசிப்பாங்கன்றீங்க ராமதாஸ் அவர்களுக்கு? கண்டிப்பாக ராமதாஸ் கடைசி நேரத்தில் ஸ்டாலின் டேர்ம்ஸுக்கு வந்தால் அவரை ஏற்றுக்குவாங்க. என்ன டேர்ம்ஸாக இருக்கும்? ஸ்டாலின் டேர்ம்ஸுங்கிறது உதயசூரியன் சின்னத்தில் வரணும். ஓ, அந்த செப்பரேட்டு பிஎம்கே ஐடென்டிட்டிங்கிறத கொடுத்தா 11 வந்து அது ரெண்டு பேரும் பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்தாச்சு, 90 தொகுதி ஜெயித்திரம்னு சகோதரர் ரவிக்குமார் சொன்னார். நான் தான் சொன்னது எலி தவள நட்பா போயிடும், அரசியலில் கெமிஸ்ட்ரி வேறு, அரித்மெட்டிக் வேறு. அரித்மெட்டிக் படி அவங்க எங்கேயோ போகணும். ரொம்ப மோசமாக தோத்தது 11 தான். அரித்மெட்டிக் ஒர்க் ஆகலை. தேமுதிக எங்கே போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேமுதிகவும் வந்து ரெண்டே ஆப்ஷன் தான் தேமுதிகவுக்கு. அவங்களுக்கு அதிமுக ஆப்ஷன், திமுக ஆப்ஷன். இதில் திமுக ஆப்ஷனில் அவங்களுக்கு சோஷியல் ஃபேக்டரில் அவங்களுக்கு ஒரு ப்ரோ வன்னியர், நான் வன்னியர் கன்சால்டேஷனுக்கு டிஎம்கேக்கு தேமுதிக பெருசாக வட தமிழகத்திலையும், ப்ரோ வெள்ளாள கவுண்டர், நான் வெள்ளாள கவுண்டர் கன்சால்டேஷனுக்கு தேமுதிக பெரிய அளவுலையும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ திமுக அவங்கள விரும்புகிறாங்க. விரும்பும்போது ராஜ்சபாவே கொடுக்கறதுக்கு அவங்க தயாராகிட்டாங்க. நம்பர் ஆஃப் சீட்டு தான் திமுகவுக்கும் அவங்களுக்கும் இடையில உள்ள பிரச்சனை. ஸோ நம்பர் வந்து இவங்க டிசைடிங் ஃபேக்டருங்க அந்த சில ஹெவியாக கேட்குறாங்க. திமுக தரப்பு என்ன கருதுறாங்கன்னா, நீங்கள் அங்கே தான் போனால் ஜெயிக்க மாட்டீங்களே, நாங்கள் தர்றது எம்எல்ஏ போஸ்ட்டு, அதனால் எங்கள் எண்ணிக்கைக்கு தக்கன நின்னுங்க, அங்கே போய் ஒரு சீட்டை வாங்கிட்டு என்ன செய்ய போகிறீங்க, அவர்கிட்ட தான் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாத, நீங்கள் வன்னியர் தனி ஒதுக்கீட எதிராக பேசுனீங்க, அவர் வன்னியர்களால் தான் மிகப்பெரிய தலைவராக இருக்கிறாரு, அந்த ஓட்டு அவருக்கு விழும், உங்களுக்கு விழாத, 19-24 மாதிரி தோற்று போயிடுவீங்களே, அதனால நீங்கள் நாங்கள் தரக்கூடிய இதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட்டு வாங்குங்கிறது திமுக காரங்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஷபீர், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் தாவேகா ஆப்ஷன்றது பலருமே பேசுகிறாங்க. தாவேகா ஆப்ஷனை வச்சு தான் பேரம் பேசுகிறதெல்லாம் சொல்லப்படுது. தாவேகாவுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, எப்படி நீங்கள் அனுமானிக்கிறீங்க? இன்னைக்கு தமிழ்நாடு தேர்தல் களத்தில் தாவேகான்ற ஒரு கட்சி வந்ததுக்கு பிறகு எல்லோருடைய அந்த பேர வலிமையும் கூட்டப்பட்டிருக்கிறது, கூடிருச்சு. டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஜனநாயகன் படத்துக்கு டிக்கெட்டு டிமாண்ட் மாதிரி இங்கே வந்து சீட்டுக்கு டிமாண்ட் வந்து எல்லா கட்சிகளுக்கும் கூடிருச்சு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயந்தான். தாவேகா வந்து ஒரு தேர்தலை முன்னாடி சந்திச்சு இவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கட்சிகளுக்கெல்லாம் தாவேகாவுடைய ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றது கிடைத்திருக்கும். அந்த வாய்ப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாத ஒரு சூழல். நம்ம ரவீந்திரன் சார் தான் அடிக்கடி சொல்லுவார், அன்டெஸ்டட் பார்ட்டி அப்படின்னு வரலையா, அந்த மாதிரி அன்டெஸ்டட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து எல்லோரையும் தடுக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ள நிறைய கருத்து கணிப்புகள் எடுக்கிறாங்க, எல்லா கட்சிகளும் எடுக்கிறாங்க, தாவேகாவுக்கு பெரிய அளவில் வருதுன்னு. அந்த நம்பர்ஸ் எல்லாம் கட்சிகள் நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற பொதுக்குழு செயற்குழு கூட்டங்களில் மாநாடுகளில் எங்கே நீங்கள் கருத்து கணிப்பு நடத்தினாலும் தாவேகா ஜெயிச்சிரும். நீங்கள் அதிமுகவும் சரி திமுகவும் சரி நம்ம யாரோட கூட்டணிக்கு போகிறது அப்படின்னா தாவேகாவோட கூட்டணிக்கு போகலாம் அப்படின்றது தான் வந்து சொல்லுவாங்க எல்லாரும். அது வந்து ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு, அது ஒரு மனநிலை வந்து அப்படி ஆயிடுச்சு. இப்போ ஓபிஎஸ் அந்த மாதிரி தான் நடத்தினார் கருத்து கணிப்பு. 60% வந்து தாவேகா பக்கம் போகணுன்றாங்க. நீங்கள் இந்த கொஞ்ச நாள் முன்னாடி, சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஷோ ஒன்று வரும் டிவியில்,
யார் மனசுல யாரு, உங்கள் மனசுல யாரு, அவருக்கு என்ன பேரு அப்படின்னு. இப்போ இந்த தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு போய் நீங்க அந்த ஷோல உட்கார வச்சீங்கன்னா அவர் கேள்வி கேட்க 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 கடைசியில் அவங்க வந்து விஜய் பக்கம் கூட்டணிக்கு போறோம் அப்படின்ற ஒரு மனதளவில் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. டிடிவி தினகரனுடைய நிலைப்பாடு கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் இருந்துச்சு. அவருடைய மனதை வேறு சில விஷயங்களால் திரு ஆர்கே சார் சொன்ன மாதிரி சம்மன்லாம் அனுப்பினோடனே மனது மாறுகிறது, காட்சிகள் மாறுகிறது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் அந்த ஒரு 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 ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்ற அளவில் இருந்தாங்க அவங்க. கிட்டத்தட்ட நீ ஆதவ அர்ஜுனா சொன்ன மாதிரி எல்லார் மனசுக்குள்ளேயும் விஜய் தான் இருக்கிறாரு, ஏதோ கட்டாயத்தின் பேர்ல எல்லாரும் அங்கங்க இருக்காங்கன்னு சொல்ல இல்லை. நீங்க அந்த மாதிரி இப்போ ஓபிஎஸும் அதே ஒரு ஒரு ஆப்ஷனை தான் ரொம்ப தீவிரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ஓபிஎஸ்ஸுக்கான கதவுகள் வந்து பாஜகவிலிருந்து ஏன் அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் திமுகவோட தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். அதுல ஒரு பெரிய அளவுக்கு கோபமாகவும் அது மாறி இருக்கிறது. நீங்க டிடிவி தினகரன் அவர்களை டெல்லிக்கு அழைத்து திரு அமித்ஷா அவர்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசுறாரு, இவங்க கூட்டணிக்கு வந்தா போதும் அப்படின்றாரு. ஆனா ஓபிஎஸும் டிடிவி தினகரும் ஒரே ஒரு காம்போ பேக் தான். அவங்க ரெண்டு பேரும் ஒரு அணியில போனாதான் அதோடைய இம்பாக்ட் அப்படின்றது இருக்கும். பட் ஆனா பிஜேபி அதை உடைக்குது. என்னன்னா உங்களுக்கு டிடிவி தினகரனை நம்ம தனியாக எடுத்துட்டோம்னா ஓபிஎஸும் கொஞ்சம் நெருக்கடிக்குள்ளாவார். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் அவருக்கு க்ளோஸ் ஆயிரும், பல ஆப்ஷன்ஸ் அவருக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னும் போது ஒருவேளை நம்ம கடைசியாக கூப்பிட்டோம்னா நம்ம கூட வந்துருவார் அப்படின்ற ஒரு கணக்கு தான். இப்போ எல்லா விஷயங்கள்லையும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பக்கம் திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது, திமுக கூட்டணி கட்சிகள் யாருமே வெளியேறல. இன்னொரு பக்கம் அதிமுக ஒரு அணியை உருவாக்கியதற்கு பிறகு கூட அந்த அணிக்கு பெரிய அளவுக்கு ஒரு ஆதரவு இல்லாத ஒரு சூழல், அந்த அணிக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படாத சூழல், இது எல்லாமே வந்து பாஜகவுடைய ப்ராஸ்பெக்ட்ஸை எங்கேயாச்சும் பாதிச்சிருமோ அப்படின்ற ஒரு கவலை என்பதும் அவங்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது. அதனால தான் அதை வேகப்படுத்துகிறாங்க. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வார காலமாக நடந்திருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக நடக்குது எல்லாமே. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திடீர்னு போய் நான் வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டேன் அப்படின்றாரு. அதே மாதிரி திரு டிடிவி தினகரன் டெல்லிக்கு போகிறாரு, போய் பேசுகிறாரு. அவருடைய பொதுக்குழு செயற்குழுவிலையும் வந்து அவருடைய ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வராரு. அதுக்கப்புறம் திரு இபிஎஸ் அவர்கள் சசிகலா அண்ட் ஓபிஎஸை பற்றி பேசும்போது ரொம்ப கடுமையாக பேசுகிறாரு. அவங்கள பற்றிலாம் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோங்க, திருப்பி நீங்கள் இந்த கேள்வியை ஏன் கேட்குறீங்க அப்படின்றாரு. ஆனால் டிடிவி தினகரனை பற்றி பேசும்போது நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்னு அவருடைய டோனே அது மாறி இருக்கிறது. அப்படின்னும் போது பாஜக வந்து அதிமுகவை நெருக்குகிறது. ஏன் அப்படின்னா கடந்த காலங்களில் வந்து இபிஎஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா அவர் முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சராக இருக்கும்போது டஃப்பாக நெகோஷியேட் பண்ணுவார். அந்த டஃப் நெகோசியேஷனில் பாஜக வந்து பல இடங்களில் அவங்க நினச்சது பண்ண முடியாமல் போயிருச்சு. பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் அந்த டைமை கொடுத்துட்டோன்னு வச்சுங்க, ஓபிஎஸோடைய ஸ்டைல் வந்து கொஞ்சம் இழுத்துக்கிட்டே வந்து தேர்தலில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை வந்து பேச்சுவார்த்தையிலேயே வச்சுருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நெருக்கடியை உண்டாக்கி ஒரு சர்ப்ரைஸை கொடுத்து கூட்டணிக்குள் வந்து ஆப்ஷன்ஸை வந்து குறைச்சிருவார். அப்போ இவரை வந்து நம்ம இப்போவே ஒரு கமிட்மெண்ட்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது தான். இப்போ இதில் எல்லாத்துலேயும் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீ கண்டிஷனாக பல கட்சிகள் கேட்பது என்ன அப்படின்னா ஆட்சியில் பங்கு. இது வந்து ஒரு எலிஃபெண்ட் இன் த ரூம். இதை வந்து திமுக இப்போதைக்கே அட்ரஸ் பண்ண மாட்டோம், இப்போதைக்கே அது ஒரு ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு பேசினா கூட நாளைய தினம் எந்த கட்சிக்கு எவ்வளவு சீட்ஸ் வருது அப்படின்றத பொறுத்து. ஏன்னா ஒரு 3 கார்னர் கண்டெஸ்ட், ஒரு 4 கார்னர் கண்டெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக எவ்வளவு நம்பர்ஸோட வர முடியும் அப்படின்றத பொறுத்து. ஒரு கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு தான் நாம் வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக அதுவே பிரச்சனையை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? அது பிரச்சனையாகவும் மாற வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இந்த 2 கட்சிகளுக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட உங்களுக்கு டெல்லிக்கு இபிஎஸ் போகும்போது இபிஎஸ்ஸிடம் சொல்லப்பட்ட விஷயங்கள் 2 தான். ஒன்று வந்து அதிக இடங்கள் எங்களுக்கு வேணும், ஏன்னா எங்கள் ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போன தடவை நீங்கள் என்ன சொன்னீங்க, 4%க்கு 20 சீட் தான், நீங்கள் எப்போ 11% ஆகிருக்கு. அல்லது ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணிக்கே அதிமுக இல்லாமல் என்டிஏ கூட்டணிக்கு 19% இருக்குன்னும் போது அவ்வளவு சீட்ஸ் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க. 2வது ஆட்சியில் பங்கு தேவை அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க, ரொம்ப சீரியஸாக இருக்காங்க பிஜேபி. அமித்ஷா மனசுக்குள்ள விஜய் இருக்காரு. அதனால தானே ஜனநாயகன் வந்து இன்னும் பொங்கலுக்கு வெளியே வரல. அந்த ஆப்ஷன் இருக்கா? அந்த விஜய் ட்ரை பண்றாங்க, ரொம்ப சீரியஸாக ட்ரை பண்றாங்க. நீங்க விஜயை வந்து தொடர்பு கொண்டு பேசுவதற்காக
தீவிரமாக பாஜக முயற்சி எடுக்கிறது, அந்த முயற்சி பலனளிக்கவில்லை அப்படின்றது வந்து இந்த ஜனநாயகன் படத்துக்கு போடப்படுகின்ற முட்டுக்கட்டை எல்லாம் ஒரு மிகப்பெரிய காரணம். கிட்டத்தட்ட அது விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. விஜய் பேசல இது வரைக்கும், அவர் வந்து அந்த Okay. அந்த பேச்சுவார்த்தைக்கே தயாராக இல்லை அப்படின்ற ஒரு சிக்னல்ஸை தான் கொடுத்துருக்காரு. ஜனநாயகனை வைத்து விஜயுடன் ஒரு நெருக்கடியை உண்டாக்க வேண்டும், அவர்கிட்ட பேசணும், அல்லது நீங்க பேச வாங்க அப்படின்றது தான் வந்து இதுக்கு அர்த்தம். ஸோ அது நடக்கல அப்படின்றதுல இது கூடுதல் நெருக்கடியாக மாறி இருக்கு. பேசலாம். செந்தில்வேல், நீங்க எப்படி பாக்குறீங்க? திரு விஜய் அவர்கள் பாஜக நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு ஒரு வாதத்தை சகோதரர் ஷபீர் வைத்தார். அப்படி ஒருவேளை நெருக்கடி கொடுத்து பாஜக வந்து தாவேக்கா உள்ளே கொண்டு வந்தா முதலமைச்சர் வேட்பாளர் விஜயா? எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுப்பாரா? எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு விஜய் உள்ளே வருவாரா? இது ரெண்டுமே நடக்க போகிறதில்ல, சாத்தியமே இல்லை. அது தலைகீழத்தான் குதிப்பேங்கிறதுக்கு சமம். ஆனால் ஏன் அப்புறம் நெருக்கடி நடக்குது? யாருக்கு? விஜய் அவர்களுக்கு ஏன் நெருக்கடி? இல்லை, அது விஜய்க்கான நெருக்கடியாக நான் பார்க்கல. அது ஒரு ட்ராமா. ஜனநாயகனை சுற்றி நடத்தி கொண்டிருப்பது ஒரு நாடகம். அது என்ன நாடகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமான சிக்கல்களை விஜய்க்கு பாஜக கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை திருப்பி ஏற்படுத்துவது. இப்போ நீங்கள் படம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போக எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வைங்க, அது இன்னும் தாவேக்காவுக்கு ப்ளஸ்ஸு, விஜய்க்கு ப்ளஸ்ஸு. நீங்கள் வந்து விஜய் வந்து ஒரு பெரிய அளவில் பாஜகவால் தொல்லைக்குட்படுத்தப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை முடிஞ்ச அளவு விஜய் பக்கம் தள்ளுறதுக்கு நடக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு யுக்தி, ஒரு ட்ராமா. நீங்கள் உண்மையிலே அப்படி பாஜக விஜய்க்கு நெருக்கடி கொடுப்பது தான் உண்மை என்றால், ஒரு வார்த்தை இதுவரைக்கும் பாஜக ஆர்எஸ்எஸ்ங்கிற வார்த்தையே விஜய் சொல்ல மாட்டார், நமக்கு தெரியும். சென்சார் போடுங்கிற வார்த்தையாக சொல்லி கண்டிக்கணும்ல. திமுக தலைவர் கூட கண்டிக்க என்ன செய்யார், தயாராகிட்டார். நீங்கள் எப்போ தயாராக போகிறீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு வந்து அதை கண்டிக்கிறது கூட என்ன இல்லை, மனம் இல்லை, தைரியம் இல்லை. அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நாடகம் நடக்குது. ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நாடகம் நடக்குது. ரெண்டு பேரும் வேற அணியாக நின்று பிரிந்து விளையாடுவது தான் இந்த தேர்தலில் அவர்களுக்கு லாபம்னு அவங்க கணக்கிடுறாங்க. இப்போ நீங்கள் ஏன் அப்படி பார்க்கல? இப்போ ஆர்கே அவர்கள் சொன்னது, ஷபீர் அவர்கள் சொன்னது, அமித்ஷாவே இங்கே வந்து இந்த அலைன்ஸ் பார்ட்னர்லாம் தாவேகாவுக்கு போயிடக்கூடாது, திமுகவுக்கு போயிடக்கூடாதுன்னு தானே அவசரமாக ஒரு கூட்டணி. அது தனி. நான் சொல்றது தாவேகா உள்ள இருக்கிற முயற்சியை மட்டும் தான் பேசுறேன். ஓகே, தாவேகா உள்ள இருக்கிற முயற்சியில் அது கிடையாது. இப்போ நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம் சார். இன்னைக்கு வந்து அதிமுக அணி நாம் தமிழர் தனியாக போட்டிடுறாங்க. இப்போ தாவேகா, இந்த நாலு தானே. இதில் தாவேகா கூட்டணிக்கு தயார், ஆனால் அவங்க தலைமை ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு தயார்னு அறிவிச்சிருக்காங்க. சரி, இப்போ 4ன்னு வச்சுக்கோங்க. திமுக அணி ஆல்ரெடி ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே சில சிக்கல்களை காங்கிரஸ் எழுப்புது. நம்ம அடுத்த சுற்று வேணால் அதை பேசுவோம். ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நான் கடைசியாக கிறிஸ்டோடங்கர் சொன்னதை வச்சு சொல்கிறேன். சரி, ஆமாம், நாங்கள் இந்த கூட்டணியோடு தான் இருக்கிறோம், வேற யாரோடும் பேசலேன்னு கிறிஸ்டோடங்கர் சொன்னதை நான் சொல்கிறேன். சரி, லாஸ்ட் எடுக்கிற எல்லாரும் பேசுனதை வச்சு எடுப்போம். அதிமுக அணியில் அதிமுக, பாஜக, பாமக ஃபிக்ஸ்டு. பாமகவில் ஒரு ஃபேக்டர், அன்புமணி ராமதாஸ் ஃபிக்ஸ்டு. இப்போ வெளியில் இருக்கிறது யார்? டிடிவி, ஓபிஎஸ், தேமுதிக, ஐயா ராமதாஸ். இவங்க தான் வெளியில் இருக்காங்க. அதாவது நாம் தமிழர் தாவேக்கா இல்லாமல் இப்போ இவங்க தான் யாரோடையாவது சேரணும் சார். இதில் தேமுதிக மிக தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக தங்களுடைய நிலைப்பாட்டை நேற்று அறிவிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. எனக்கு குழப்பம் இருக்கு. என்ன குழப்பம் இல்லைன்றீங்க? தெளிவாக சொன்னாங்க நேற்று. கூட்டணி யாரோடு தெளிவாக சொல்லிட்டாங்க பிரேமலதா. ஒன்று அதிமுகவோடு, அல்லது திமுகவோடு, அல்லது தாவேக்காவோடு. இதான் 3 ஆப்ஷன். அதுல தெளிவு தானே? அது ஒரு தெளிவு இல்லையா உங்களுக்கு? சரி, இந்த 3ல எங்க போறாங்க? அப்ப அதை நாங்க ஏன் இப்பயே சொல்லணும்? பெரிய கட்சிகளே சொல்லல, நாங்க ஏன் சொல்லணும்? ஆனா விஜயபிரபாகர் தெளிவாக சொன்னார். அவர் சொன்னதில் ஒரு பிரேமலதா சொன்னதில் கூட ஒரு ஒரு சின்ன புரிதல் இல்லை. பட் விஜயபிரபாகர் ரொம்ப தெளிவாக சொன்னார். யாரோட கூட்டணி அப்படிங்கிறத பற்றி பேசுகின்ற பொழுது சூரத்தேங்காயை உடைச்சிருக்காரு அவர். ஒரு தேங்காய் இல்லை, 2 தேங்காய் உடைச்சிருக்காரு. 2 தேங்காயும் ஒரே அடியில் சரியா பாதியா 2ஆ உடைஞ்சிருக்கு. இது எதை உணர்த்துகிறது? இல்ல சார் என்ன சார் எப்படி பேசுங்க அப்படி சார்? இது எதை உணர்த்துகிறது என்றால், இந்த சூரத்தேங்காய் 2 தேங்காயும் 2 சரிபாதியா உடைஞ்சது எதை உணர்த்துதுன்னா, 2 திமுக அதிமுக ஆகிய 2 கட்சிகளுக்கும் தேமுதிக இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்த்துகிறது. இல்லை, விஜயபிரபாகரன் என்ன சொல்றாருன்னா, விஜய்க்கு இப்போ நீங்க சொன்னதுனால சொல்றேன், அறிவுரை சொல்றேன். நம்ம காங்கிரஸை சேர்த்துக்காதீங்க தயவு செய்து. காங்கிரஸ் மாணிக் தாகூர் பேச்செல்லாம் கேட்காதீங்க. அவர்லாம் என்ன செஞ்சாருன்னு எங்களுக்கு தெரியும். நான் அறிவுரையா சொல்றேன் அப்படின்னு. அப்போ நீங்க சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தேமுதிக ஆப்ஷன் தாவேகாவை நோக்கி நகராதா? இப்போ பாருங்க, நீங்க கவனிங்க. அப்போ நீங்க வந்து காங்கிரஸ் உங்களுக்கு ஆகலைன்னு விஜயபிரபாகர் கிறிஸ்டல் கிளியரா சொல்றாருன்னா, திமுக கூட்டணியை நீங்க முதல்ல க்ளோஸ் பண்ணுங்க. அப்படியே வரணும்ல. நீங்க அந்த டோரையும் ஓப்பன் தான் பண்ணி வச்சிருக்கீங்க. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸ் திமுக அலையன்ஸ்.
இந்த நிமிடம் வரைக்கும். சரி. அதை உறுதிப்படுத்துறாரு கிறிஸ்டோடங்கர். அப்போ நீங்கள் திமுக அலையன்ஸுக்கும் போகிறதுக்கு ரெடி. ஆனால் உங்கள் மகன் யாரை விமர்சிக்கிறாரு? காங்கிரஸ். காங்கிரஸோட போயிடாதீங்க, ஜாக்கிரதை, நாங்கள் போகலான்னு திட்டம் வச்சுருக்கோம், நீங்கள் போயிடாதீங்க. எனக்கு என்னமோ காங்கிரஸ் இங்கேருந்து பிரிஞ்சு தாவேக்கா போயிடுச்சுன்னா நாங்கள் திமுக கூட்டணிக்கு போய் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி கவலைப்படுறாரா என்னமோ தெரியல. ஒரு கட்சி இல்லை, பல கட்சிகளுக்கு அப்படி என்ன இருக்கா என்னன்னு தெரியல. காங்கிரஸ் போனால் நம்ம எளிதாக திமுக அணிக்கு போக முடியுன்ற என்ன இருக்கா? அவர் அப்படி பயப்படல. ஒரு கட்சி குறைஞ்சிருச்சுனாலும் 1% 1/2% வாக்கு குறைஞ்சிட்டாலும் நம்ம அந்த அணியில் போகிறதுல நமக்கு ஒரு பலவீனமாகும்னு பயப்படுறாருங்கிற. திமுக இப்போ ராமதாஸ் அவர்கள் விஷயத்தில் தெளிவாக ஏதாவது நிலைப்பாடு எடுக்கிறாங்களா? திமுக ஏன் அமைதியாக இருக்கிறாங்க சார்? திமுக ராமதாஸ் அவர்கள் நிலைப்பாட்டில் திமுக நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது? இல்லைங்க, இவங்கெல்லாம் இல்லை இந்த அணியோட தான் நாங்கள் போகிறோன்ற மாதிரிலாம் எதுவும் பேசவே இல்லையே. இல்லை சார், ராமதாஸ் ஏதாவது சொன்னாரா? திமுகவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் குழு ஏதாவது போட்டிருக்காங்களா? இல்லை ஏற்கனவே ஒரு திமுக கூட்டணியில் இருக்காரா? திமுக கூட்டணி ஆல்ரெடி 2017 தேர்தலேருந்து அவங்க இன்டாக்டாக ஒரு கூட்டணி அவங்களுக்கு ஃபிக்ஸாக போயிட்டுருக்குது. இதில் ராமதாஸுக்கு இப்போ அவர்களுக்குள்ள தந்தைக்கு மகனுக்குமான பூசல் பாமக 2 உடஞ்சிருக்கும் போது இவர் ஒரு பக்கம் போயிட்டார். அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி சொன்ன மாதிரி அவருக்கு 2 ஆப்ஷன். ஒன்று திமுக அணி, இன்னொன்று தாவேக்கா அணி. ஷபீர் சொன்ன மாதிரி இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா கடைசி பஸ்ஸுக்காக எல்லாரும் காத்திருக்காங்க. எல்லா பஸ்ஸும் போயிடுச்சுன்னா வர்ற பஸ்ஸில் ஏறி எப்படியாவது ஊருக்கு போகணும். அப்போ வர்ற பஸ்ன்றது தாவேக்கா, வர்ற பஸ்ஸுங்கிறது தாவேக்கா கடைசி பஸ். அப்போ எல்லாருமே அந்த பஸ்ஸை காமிச்சு தான் பேரத்தையே நடத்தும். இல்லைன்னா பாத யாத்திரையாவது போய் சேரணும். என்ன பண்ணுறது இப்போ? போக முடியாது இப்போ சார். நீங்கள் ஒன்று இந்த வண்டியில் ஏறணும். இந்த வண்டியில் ஏறும்போது என்ன செய்கிறாங்க? நான் ஏற தயார், எனக்கு கொஞ்சம் ஜன்னல் சீட்டை கொடுங்கிறாங்க. ரொம்ப நாளாக ஜன்னல் ஒரு சீட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் இந்திக்க மாட்டேங்கிறாரு. இன்னொரு விஷயம் இருக்கு, மற்ற பஸ் எல்லாம் வந்து கட்டணம் வாங்குற பஸ், இந்த பஸ் கட்டணம் இல்லா பஸ்ஸா அப்படின்றதும் நம்ம பார்த்து கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அது ஒன்று, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்ல. அது ஒரு முக்கியமான இருக்கிற ஆசைன்றது வந்து நிறைய சீட் இருக்கிறது, ஆட்சியில் பங்குன்ற எல்லா விஷயமும் இருக்குல்ல. ஆமா ஆமா கரெக்ட், எல்லாம் இருக்கு, எல்லாம் கரெக்ட். பட் மற்ற பஸ் எல்லாம் பல வருடமாக ஓடி பராமரித்து அந்த ரூட்டு தெரிஞ்ச பஸ், எல்லா டிரைவருக்கும் நல்லா ஓட்ட தெரிஞ்ச டிரைவர். இவர் இது வரைக்கும் பஸ்ஸே ஓட்டினது இல்லையே. திரு விஜய் அவர்கள் ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்க மாட்டார்னு உங்களால் சொல்ல முடியுமா? அவரோட செல்வாக்கை எப்படி நீங்கள் மதிப்பிடுறீங்க? நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் எல்லா விவாதத்திலும் தெளிவாக சொல்கிறேன். விஜய்க்கு ஓட்டே கிடையாது நான் எங்கேயுமே சொல்லலை. விஜய் கணிசமான வாக்குகளை நிச்சயம் பெறுவார். இல்லை, கணிசம்ன்றதை தாண்டுறாங்க, கருத்து கணிப்பு அதை சொல்லலை. அது 25, 30, 35. இங்கே நம்ம 6 பேர் இருக்கிறோம், உங்களோட சேர்த்து 7 பேர். நீங்கள் நெறியாளர் சொல்ல முடியாது, எங்கள் 6 பேரையும் எடுத்துங்க. கண்டிப்பாக விஜய் இத்தனை சதவீத வாக்கு வாங்கியே தீர்வார், இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு யாரையாவது சேலஞ்ச் பண்ண சொல்லுங்கள். வாய்ப்பு இல்லைன்றீங்க, அப்படி சொல்ல மாட்டாங்க. இல்லை, ஏன்னா எல்லோருமே நின்று நடி அனுபவம் கொண்டவர்கள், யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல, ஜட்ஜ் பண்ண முடியல. ஃபேக்ட் சார், விஜய் உண்மையிலே அது மூடிய கை சார். அது என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியல. நீங்கள் கருத்து கணிப்புகள் எப்படி வேணாலும் வரலாம் சார். தேர்தல் என்பது இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். தேர்தல் என்பது அந்த கருத்து கணிப்பில் வைத்து அல்ல, கடைசி நிமிடம் வரை தேர்தல் முடிவுகள் என்னவா இருக்குங்கிறத திக் 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 நிமிடங்கள் இருக்கு இல்லையா? நான் ஒன்று சொல்லி நிறைவேறேன். என்னன்னா, வேட்பாளர்கள் முக்கியம், சின்னம் முக்கியம். 234 தொகுதியிலையும் விஜய் போட்டியிட போகிறதில்ல. அவர் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், கிழக்கு விஜய், மேற்கு விஜய், வடக்கு விஜய், தெற்கு விஜய்னு சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும். பட் எல்லா இடத்துலையும் நீங்கள் போட்டியிட முடியாது. அதிகபட்சம் 2 தொகுதியில் போட்டியிட முடியும். அப்போ 234 தொகுதியிலும் யார் போட்டியிட போகிறா? அப்போ அந்த வேட்பாளர் யார்? அவருக்கான செல்வாக்கு என்ன? அவரால் திமுக அதிமுக ஆகிய இருபெரும் கட்சிகளை எதிர்த்து டஃப் ஃபைட் கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி பல செய்திகள் இதற்குள் ஒளிந்திருக்கிறது. ஓபிஎஸ் வந்து திமுக பக்கமும் வரப்போகிறார் அல்லது வருவார் பேசுகிறார்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. என்னால் இன்னும் உறுதியாக யூகிக்க முடியல. டிடிவிக்கு 2 சாய்ஸ். ஒன்று வந்து ஏடிஎம்கே அணி, இன்னொன்று வந்து டிவிகே அணி. அதில் ஏடிஎம்கே அணிக்கு சத்தியமாக போக மாட்டேன், யார் இருக்கிற வரைக்கும், எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும்னு சொன்னவர் இப்பொழுது கடந்த ஒரு வாரமாக ஒரு வார்த்தையை ரொம்ப சரியான சொன்னார். அரசியலில் எதிரி, துரோகி, நண்பன் யாரும் கிடையாதுன்ட்டார். அந்த துரோகிங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். எதிரி நண்பனும் கிடையாதுங்கிறது முக்கியம் இல்லை, துரோகியும் சேர்த்துக்கிட்டார். அரசியல துரோகியும் கிடையாதுன்ட்டாரு. அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோடு சேர தயார் அப்படிங்கிற இடத்துக்கு நகராரா, ஹிண்ட் கொடுக்குறாரா? அப்படி நாளுக்கு நாள் விஷயங்கள் நடந்துகிட்டு, காட்சிகள் மாறி. ஆனால் நீங்க என்ன பண்ணுங்க, இது ஒளிப்பதிவு செய்யப்பட்ட நாள்னு போட்டுறலாம் அப்படின்றீங்க. பிரியன், அப்படி விரைவா மாற்றம் நடக்க போகுதான்றது ஒண்ணு. இல்லைன்னா பலரும் ரொம்ப க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா திமுக என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல, அதிமுக அணியில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதனால இது இழுத்துக்கிட்டே போதா, எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்லை, நான் செந்தில் சொன்னதுலேருந்தே கண்டினியூ பண்ணுறேன். இது ஏன் விரைவுபடுத்தப்பட்டு இருக்கிறது அப்படின்னா, இந்த சீன் ஏன் வந்து ஃபாஸ்ட் ட்ராக்கில் போகுது அப்படின்னா, அது காரணம் திமுக தான். ஆக்சுவலாக திமுக எடுத்த தேர்தல் வேலைகள், அவர்கள் வந்து இந்த உரிமை தொகையை அதிகப்படுத்துறது,
இப்போ வந்து இந்த இது லேப்டாப் கொடுக்கறது, அப்புறம் இளைஞரணி மாநாடு நடத்துறது, பெண்கள் மாநாடு நடத்துறது. ஸோ பல விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க. தேர்தலை நோக்கி போகும்போது எஸ்ஐஆருக்காக சீரியஸாக வேலை செய்கிறது போன்ற விஷயங்கள். ஸோ பலவிதமான சலுகைகள் கொடுக்கறது, 3000 ரூபா பொங்கலுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணும்பொழுது அவங்க தேர்தலை நோக்கி கடன்னு போகும்போது இந்த எதிரணி டார்மெண்ட்டாக இருக்குது. அதிமுக பாஜக அணி 6 மாதமாக டார்மெண்ட்டாக இருந்தது, எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாத இருந்தது. அது எடப்பாடி வந்து ஏதோ 170 தொகுதி போனாரே தவிர அதுக்கு எஃபெக்ட் ஒன்றும் பெருசாக இருந்த மாதிரி தெரியல. விஜய் 4 கூட்டத்துக்கு போனார், அது பெரிய பேச்சாக மாறிடுது. எடப்பாடி 150 தொகுதி போனார், அது இம்பேக்டே ஒன்றும் பெரிய தெரியல. உள்ள லோக்கல் இஷ்யூ, லோக்கல் பேப்பர்ஸ் ஏதாவது வந்திருக்குமோ இல்லையோ நமக்கு தெரியாது. பாயிண்ட் என்னன்னா, அதனால் இந்த திமுக எடுத்த அந்த வேகமான நடவடிக்கைகள் இருக்குல்ல, அது வந்து அமித்ஷாவை வந்து இது தூண்டி ப்ரொவோகேட் பண்ணியிருக்கு, ப்ரொவோக் பண்ணியிருக்கு. அவர் திருச்சியில் வந்து உட்காந்துட்டு என்னையா அது தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி வேகமாக போயிட்டுருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு வேலுமணியை கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்காரு. இல்லை 200 கிலோமீட்டரில் உட்காந்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி, ஏன் வந்து பார்க்கக்கூடாதா? கூட்டணிக்கு நான் டெல்லியிலேருந்து வந்து இங்கே ராத்திரி உட்காந்துருக்கேன். ஒரு ஹோம் மினிஸ்டர் ராத்திரி வந்து ஒரு ஸ்டேட்டில் உட்காரது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதனால் வந்து உட்காந்துருக்கேன், வந்து நீங்கள் ஏன் பார்க்கல அப்படின்னு அவர் ரொம்ப கோவப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த சைடும் அவர் பெயர் கூட்டணிக்கு தலைமை வைக்கிறாரு, இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு இவர் சொல்லக்கூடாதான்னு அந்த அதான் தரப்பு இவர் போய் பார்க்கலன்னு அவருக்கு கோபம். அவர் 2 பேருக்குள்ள ஒரு ஈகோ அந்த இடத்துல கிரியேட் ஆச்சு. அந்த ஈகோ உடைக்கிறதுக்கு தான் வேலுமணி போனார். கடைசியில் இவர் டெல்லி போயிட்டு தொகுதி சம்மந்தமாக பேசினார் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதை சொன்னதுலேன்னு சொல்கிறேன் நான். ஏன் ஆக்டிவேட் ஆகிருக்கு இந்த விஷயங்கள்லாம், திமுகவுடைய நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளை வந்து ஊக்கப்படுத்தியிருக்கு. அவங்க வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த பார்ட்டிஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னும் இடி சிபிஐலாம் நம்ம சேர்த்து தான் பேச வேண்டியிருக்கு. ஆக்சுவலாக அவங்களெல்லாம் இணைச்சி தான் இனி அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஏன்னா தேர்தலில் ஒரு இன்னொரு கான்ஸ்டியூண்ட்டாக அவங்களும் இருக்காங்க போல் இருக்கு. ஆக்சுவலாக அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சென்சார் போர்டும் சென்சார் போர்டு இப்போ லேட்டஸ்ட்டாக அடிஷன் ஆகிருக்காது. ஸோ பாஜக அணியை பலப்படுத்துறதுக்கு இடி சிபிஐ இன்கம் டேக்ஸ் சென்சார் போர்டு எல்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக கூட்டணிக்கான ஐவர் குழு ஒன்று காங்கிரஸில் போட்டாங்க சார். அது மாதிரி பாஜகவில் போட்டிருக்கக்கூடிய 3 குழு, ஐவர் குழு மாதிரி அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை, ஆமாம், இது நம்ம என்ன இப்போ சென்சார் போர்டு 4 குழு. ஸோ தேர்தலை நோக்கி போகும்போது இடியும் ஆக்டிவேட் ஆகுது. அவசரமாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணாத விஷயத்துக்கெல்லாம் கேஸை போடு, எஃப்ஐஆர் பதிவு பண்ணு லெட்டர் மேலே லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. இப்போ தினகரன் கேஸுக்கு வருவோம். ஒரு வாரம் முன்னாடி இல்லை 10 நாள் முன்னாடி வரையும் நான் அந்த சைடே போக மாட்டேன், என்டிஏ இருக்கிற ஏரியாவே எடுத்து பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருந்தார். அப்புறம் பொதுக்குழுவில் பேசும்போது செந்தில் சார் சொன்ன மாதிரி தான் எதிரி, துரோகி, நண்பன் இதெல்லாம் சொல்லிட்டு கூட இன்னொன்று சொல்லி விட்டார். தமிழ்நாட்டில் கடவுளையும் மதத்தையும் வச்சு அரசியலே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையும் சேர்த்து சொன்னார். அது ஏன் சொன்னார்னு தெரியல. பாஜக அது 2 சைடும் கோல் போட்டார் கரெக்டாக. இந்த சைடு இப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரமே அமித்ஷாவை போய் ராத்திரி பார்க்குறாரு. இன்னும் இப்போது அங்கே அவங்க ஆளுங்களை கேட்டால் என்ன சொல்கிறாங்க, எங்கள் ஆள் ரொம்ப தெளிவாக இருக்கார் சார், எடப்பாடிக்கு எந்த விதத்துலையும் அரசியல் ரீதியாக ஒரு பலம் வரவே கூடாது, வந்தால் நாங்கள் காலி, எலெக்ஷனுக்கு அப்புறம் நாங்கள் காலி, எங்கள் பார்ட்டி அவுட்டு. அவர் சும்மா விடுவாரா தினகரன் பார்ட்டியை? சுத்தமாக டிஸ்ட்ரிக்ட் பை டிஸ்ட்ரிக்ட் போய் எல்லாரையும் தூக்கிட்டு வரல, ஆளை தூக்கிட்டு வரல. நாங்கள் என்ன பண்ணுறது, எப்படி அரசியல் நடத்துறது? எங்களுக்கு எடப்பாடியை தூக்கிட்டு ஏடிஎம்கே கைப்பற்றதான் நோக்கம் எங்களுக்கு. நாங்கள் போய் எடப்பாடியை சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டு நாங்கள் எப்படி பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அமித்ஷா சொல்கிறாராம், ஏங்க பல குடும்பத்தில் வந்து மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, மருமகளுக்கும் மாமியாருக்கும் நடுவில் இருக்காரு, மருமகளும் மாமியாரும் பேசுறதில்ல, மாப்பிள்ளை தான் 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. நாங்கள் மாப்பிள்ளை மாதிரி பாஜக நாங்கள் பேலன்ஸ் பண்ணுறோம். மருமக வந்து டிடிவியாக இருக்கட்டும், இல்லை மாமியார் வந்து எடப்பாடியாகவே இருக்கட்டும், மாப்பிள்ளை நாங்கள் வந்து எப்படி மாப்பிள்ளை அம்மாவையும் பேலன்ஸ் பண்ணுவார், பொண்டாட்டியும் பேலன்ஸ் பண்ணுறாருல, அந்த மாதிரி நாங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறோம், நீங்கள் வாங்க எங்கள் கூட்டணிக்கு. என்னடா இது ரொம்ப பெரிய வம்பா போச்சுன்னு டிடிவி என்ன பண்ணுறாரு, இப்போ அடுத்த அஸ்தத்தில் போட்டார். அப்படி நான் வரதா இருந்தால் எனக்கு 20 சீட் கொடுக்கணும், அது கொடுக்க மாட்டாங்க, கொடுக்காதது நல்லதுன்னு நினைக்கிறார். அதை ஒரு காரணமாக வச்சு டிவிக்கேவோட முக்கால்வாசி பேசிட்டார். டிவிக்கேவோட ஆல்மோஸ்ட் பேசிட்டார், கிட்டத்தட்ட பேசியாச்சு. பேசி ஒரு 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 இது கன்க்ளூஷனுக்கு வர நிலைமையில அவர் வலைய போட்டார். எப்படி ஏடிஎம்கே முதல்ல டிவிக்கேவோட முதல்ல பேசுகிறாங்கல்ல, முதல்ல அதை புரிஞ்சுட்டு எப்படி அமித்ஷா வலைய போட்டு முதல்ல இழுத்தாரோ எடப்பாடியை, அந்த மாதிரி இப்போ டிடிவி வந்து டிவிக்கேவோட பேசிட்டார் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட். இப்போ டிவிக்கே வந்து பலப்பற்ற கூடாதுன்னு பாஜக நினைக்குதா, அமித்ஷா நினைக்கிறாரா? இல்லை, டிவிக்கே பலப்படுத்துறது வந்து பாஜகவுக்கு ஓகே சார். அது பலப்பட திமுகவோட ஓட்டை வந்து பிரிக்கும், திமுகவை தோக்கடிக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி, பாஜக ஒரு சிம்பிள் விஷயம் வச்சுருக்காங்க லாஜிக் இந்த எலெக்ஷனில். அதிமுக தோற்றதெல்லாம் பரவாயில்ல,
டிவிக்காவால் தான் திமுக விட்டு எடுக்க முடியும்னு நினச்சா அது பெட்டர் நினைக்கிறாங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு கடைசி ஒரு 20 நாள் இவ்வளவு நெருக்கடியெல்லாம் கொடுத்து ஒரு அணி அமையறதெல்லாம் மக்கள் அப்படிலாம் ஏத்துக்கிறாங்களா? பாலிடிக்ஸ் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் இம்பாசிபிலிட்டி சார். எதை வேணாலும் சாத்தியப்படுத்துறது தானே. எதையும் சாத்தியப்படுத்துறது தான் பாலிடிக்ஸ். இட் ஹாஸ் அ ஸ்டேஞ்ச் பிட் ஃபெலோஸ்ன்னு சொல்கிற மாதிரிங்க. அது மாதிரி அது எப்படி வேணால் போய் முடியாது. ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கெல்லாமே சாத்தியக்கூறுகள் இருக்கான்னா பாஜக ட்ரை பண்ணுறாங்க. எதுக்காக இவ்வளவு இளைஞர்கள் ஜனநாயகம்? யாரோடு யாருன்ற தலைப்பு வந்து பெரும்பாலும் வந்து அமித்ஷா கையில தான் இருக்கு. ஆமா, யார் அமித்ஷா கையை தான். யாரோட சேர்த்து வைக்க போறாங்க? இல்லை, இங்கே இருக்கிற அந்த 4 கேரக்டர் இருக்குல்ல, ஓபிஎஸ்சி, டிடிவி, தேமுதிக, ராமதாஸ், அன்புமணி, இவங்க எல்லாமே வந்து ஒரு வகையில் ஏதோ ஒரு இல்லை அதிமுகவில் பல குழுக்கள் எல்லாமே ஒரு வகையில் அமித்ஷாவுடைய கண்ட்ரோலில் இருக்காங்க சார். ஒரு வகையில் அமித்ஷா அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் இந்த பிரச்சனை. ஆனால் ஓபிஎஸை பொறுத்த மட்டும் அவர் தெளிவாக இருக்கார். இப்போது அந்த பிடியிலேருந்து வெளியில் வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, திமுகவுக்கு போகிறது பெட்டர். சார் சொன்ன மாதிரி தான் ரவீந்திரன் சார், அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னாராம், அண்ணா பேரில் இருக்கிற கட்சியை எடப்பாடி பாழ் பண்ணிட்டார். அதனால் அண்ணா ஆரம்பித்த கட்சியில் போகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நியாயம் கிடைச்சி, ஒரு நியாயம் அதில் கிடச்சிருக்கு அவருக்கு. ஸோ அப்படி போகிறார் அவர். ஆக்சுவலாக அப்படி ஒரு முடிவு எடுத்து அவங்க ஆட்கள்லாம் சொல்கிறாங்க, அப்படி தான் சார் எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு, நாங்கள் அப்படி தான் போகிறதா இருக்கோம் ஓகே அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ டிடிவியை பொறுத்த மட்டும் அவர் ஒரு 20 இடங்கள் கேட்டு அதில் வந்து பிஜேபி ஏதாவது அது இதுன்னு பண்ணால் தாவேக்காவுக்கு போகிற மாதிரி அவருக்கு ஐடியா இருக்குது. அல்டிமேட்டாக பாஜகவோட எண்ணம் என்னவாக இருக்குன்னா, தாவேக்கா தனியாக நின்று திமுகவோட ஓட்டை பிரிக்கணும் அப்படின்றது அவங்களோட நோக்கமாக இருக்குது. ஒரு சமயம் சில பேர் என்ன சொல்கிறாங்க, பியூஷ் கோயல் என்ன சொல்கிறார், தனியாகவே இருக்கட்டும்னு சொல்கிறார். சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவங்கள சேர்த்தா தான் மெகா கூட்டணி வரும் அப்படின்றாங்க. ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, தாவேக்கா, அதிமுக, பாஜக 3 பேர் சேர்ந்தா அது வந்து டிஎம்கேக்கு விக்டரியை வந்து இன்னும் சுலபமாக்கும். ஆக்சுவலாக நீங்க அதை முன்பே என்ற தொடக்கத்தில் இன்னும் சுலபமாக்கும் வெற்றி. நம்ம அதை அடுத்த சுற்றுல விரிவாக பேசலாம். களம் எப்படி இருக்கு? ஸோ இந்த சூழலில் ராமதாஸ் பற்றி மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். ராமதாஸ் விஷயத்தில் வந்து கண்டிப்பாக வந்து திமுக வந்து நிறைய யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா கடந்த 3 தேர்தலாக ஒன்றுபட்ட பாமகவையே வந்து திமுக ஏற்றுக்கல. அவங்க இல்லாதையே தான் வெற்றி பெற்று வந்தாங்க. அதனால் இந்த எலெக்ஷன்ஸில் வந்து ஒரு பாதியாக வந்தால் கூட, அது ராமதாஸ் வந்தால் கூட அவங்கள ஏற்றுனாங்கன்னா அதில் இருக்கிற அட்வான்டேஜோட டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதை யோசிப்பாங்க. அதனால் வந்து திமுக வந்து ஒரு தடவைக்கு பல தடவை யோசிப்பாங்க. ஆக்சுவலாக கோடீஸ்வரன் யாரோடு யாருன்ற தலைப்பில் கிட்டத்தட்ட பல அணி சேர்க்கைக்கானது வந்து அமித்ஷா கையில் தான் இருக்கா? அவர் நினைச்சது மாதிரி தான் அந்த காட்சிகள்லாம் அரங்கேற போகுது. அப்படி புரிஞ்சுக்கலாமா சொல்கிறத வச்சு? தேர்தல் உத்தரப்பிரதேசத்துக்கு வருதா? தமிழ்நாட்டுக்கு தான். அப்போ இல்லை, வாய்ப்பு இல்லை. அமித்ஷாவுக்கு எந்த ரோலும் இல்லைன்றீங்க சார்? வந்து புதுக்கோட்டையில் உட்காந்துருக்காரு, திருச்சியில் இருக்கார், கூட்டணியில் இருந்த தலைவரே போய் பார்க்க மாட்டேன்றார். அவ்வளோதான். தேர் ஷோயிங் இம் தேர் ஃபேஸ். போன வருஷம் ஏப்ரலில் கையெழுத்து போட்டோமா, வந்தோமா, 25 சீட்டாக 30 சீட்டாக வாங்கின்னு போயிடணும். அவ்வளோதான். இவரை சேர்க்குறது அவ்வளோ சேர்க்குறதுலாம் முடிஞ்சு போச்சு. கத்தம். அவங்க பாஷையில் சொல்லணும்னா இபிஎஸோட ஸ்டாண்டில் எங்கே காம்ப்ரமைஸ் ஆச்சு? இன்னொன்று, பிஜேபி மாப்பிள்ளை பொண்ணு, இது இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள்லாம் பார்த்தா பொண்ணு மாமியார் மருமகள் மாதிரியா தெரியுது. 50 வருஷமாக அவங்களும் என்னென்னமோ குட்டிக்காரனெல்லாம் போட்டு போய் இப்போ வர அறிஞர் அண்ணா படத்தில் இருக்கிற பேரை கூட நீக்கிறாங்க. அப்போ அவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது திராவிட கட்சிகள், அது திமுகவாகட்டும் அண்ணா திமுகவும், இந்த தேசிய கட்சிகள் ரொம்ப அப்படியே தேர்தல் நேரத்தில் கொஞ்சம் பல்ல பிடிச்சி பார்க்குற மாதிரி ஒரு சமிக்கைகள் காட்டுறாங்க. அதை தாண்டி ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்தவரையிலும் என்டிஏ கூட்டணி தான் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். ஏன்னா நீங்கள் களத்தில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. நேற்று செந்தில் சார் சொன்னார், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எப்படியெல்லாம் திட்டத்தை தீட்டி வச்சுருக்காங்க. இங்கேயும் போவாங்க, அங்கேயும் போவாங்க. போக வேண்டிய இடம் எதுன்னு தெரியலனா தான் லெஃப்டா ரைட்டா சென்டர்னு டவுட்டு வரும். ஒரு மக்கள் சிந்தனை, மக்கள் தேவை உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இந்நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு வந்திருப்பீங்க. ஒன்று லேப்டாப் போனோம், நீட்டு தேர்வு ரத்து எதிர்ப்புனா இங்கே வரணும். இல்லை வரி பிரச்சனை, மக்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை இருக்குது, மத்திய அரசாலனா பிஜேபி எதிர்க்கணும். இல்லை சரி அதிமுக எதிர்கட்சியாக இருக்குது, நிறைய வாட்டி ஆண்ட கட்சி, அவங்க கூட போவோன்னா அங்கே போனோம். அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னா சரி, நீங்கள் அப்புறமா சொல்லுங்கள். ஒன்றே நான் சொல்கிறேன், இன்னும் இருக்கிறது 8 ஞாயிற்றுக்கிழமை தான். அதுக்குள்ளே மக்கள் அப்புறமா உங்களை பார்த்துக்குவாங்க. உடனே சொல்லணும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, என்டிஏ கூட்டணி தான் பலன்னு தான் சார். எல்லாம் சின்ன கட்சியெல்லாம் நீங்கள் சேர்த்துட்றீங்க. எலெக்ஷன் கமிஷன் எம்எம்பேர் டிபார்ட்மெண்ட் தெரியுமா? அது சின்னத்தை கொடுக்குற டிபார்ட்மெண்ட்டு. அங்கீகாரம் இருக்கா இல்லையான்னு. 2வது இடி அமலாக்கத்துறை, 3வது சிபிஐ இப்போ வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸு, அதுக்கப்புறம் இப்போ சென்சார் போர்டு. இவங்களெல்லாம் பார்த்தா கூட்டணி கட்சி மாதிரி தெரியலையா அவங்களுக்கு? இப்போ இவங்கெல்லாம் பலம் சேர்க்க மாட்டாங்களா? ஆனால் ஒன்றும் அதிமுக பலவீனமாக இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் நான் சும்மாவாக இருப்பாங்க? தேர்தல் நேரம் வருது இல்லை, பலம் சேர்த்துருவாங்க. ஆமாம். இது இப்போ திமுக இதில் சொல்கிறது உண்மை என்னது? இதெல்லாம் கைப்பாவையாக இருக்குது. அவங்க முதலாளி என்ன சொல்கிறாரோ அப்படி தானே நடக்குது. அவங்கெல்லாம் ஏடிஎம்கே பயமுறுத்துறாங்களே.
அது சார் ஏடிஎம்கே பயம்புத்துவாங்க, அதனால ஏடிஎம்கே மேல வழக்கு பதிவு பண்ணல. இப்ப கடைசியா கொஞ்சம் அப்படி இப்படி போனா அதுவும் பண்ணுவாங்க. அது அந்த பீரியட்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ கோட்டீஸ்வரன் சொன்னது அமித்ஷா அவர்கள்ட்ட அது உங்களுக்கான இடம் என்னன்னு இபிஎஸ் காமிச்சாருன்னு சொல்றாரு. பிப்ரவரி 20க்கு மேல திடீர்னு காலையில முகம் கழுவிட்டு சேலத்துல இருந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி அறிவிக்கிறார். என்ன பண்ணுவீங்க? 29 பாஜக ஆட்சியில் தமிழக அரசியல் தலைவர்கள் யாரா இருந்தாலும் இந்த பிஜேபி சொல்றாங்க, காங்கிரஸ் சொல்றாங்க, அதெல்லாம் வந்து இங்கே எடுபடுறதும் கிடையாது. அந்த நேரத்தில் நீங்கள் காட்டலாம். இப்போ இன்னொன்று 3வது பஸ் ஒன்று பற்றி நம்ம பேசணும். இருக்கிறதுலே முக்கியமான பஸ் மாப்பிள்ள சபீர் கூட சொன்னாப்புல எந்த பஸ் எப்படின்றது எல்லாம் பார்க்கும்போது இது டீலக்ஸ் பஸ்ஸு, ஏசி இருக்குது, இதில் பாட்டு போடுவாங்க அப்படின்னா ஓகே, இது திமுக பஸ்ஸில் இந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. அண்ணா திமுக பஸ்ஸில் வந்து செமி ஸ்லீப்பரு, அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து இது வேகமாக போவோம் அப்படின்னு ஒரு அனுபவம். இது பஸ்ஸு வந்து புதுசாக வந்த பஸ்ஸு, இதில் ஏசி இருக்குதா, டிக்கெட் இருக்கா இல்லையா எதுவுமே தெரியாது. அதை தாண்டி இப்போ அந்த பஸ்ஸும் அங்கே இல்லை, சிபிஐ எடுத்துன்னு போயிடுச்சு. அப்போது நான் அதனால தான் சொல்கிறேன், அந்த என்டிஏ கூட்டணின்றது அந்த வந்து அங்கே பலமாக இருக்குது. ஆனால் பிஜேபி இங்கே எதையும் பண்ண முடியாது. நான் கூட்டணியில் இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் எனக்கு பண்ணி கொடுத்தா நான் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, அந்த பஸ்ஸு இறங்கின உடனே ஆக்சிடென்ட்டில் 41 பேரை கொன்னுடுச்சு. அப்போ வாஸ்து சரியில்லைன்றாரு சார், பயப்படுறான் எல்லாரும். அப்போ ஆனா அந்த பஸ்ஸுக்கு தான் வரிந்து கட்டி கொண்டு அன்றைக்கு அதிமுகவும் பாஜகவும் அந்த பஸ் காரணம் இல்ல, அந்த பஸ் காரணம் இல்லைன்னு சொன்னாங்க. செந்தில், அதை நீங்க மறுக்க மாட்டீங்க. இவங்க எவ்வளவு பலவீனமா இருப்பாங்கன்னு யோசிங்க. சரி, பலவீனமா இருக்காங்கன்றீங்க. இப்போ இந்த 3வது சொன்னாரு, பஸ் டிரைவரு விருப்பப்பட்டு இவ்வளவு பேர் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பண்ண மாட்டாங்க, பிளான் பண்ணாம இருப்பாங்க. அந்த இடத்துல தான் மோடி அடிக்கிறார். அந்த இடத்துல தான் வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க ஏவன்னா கூட அந்த பஸ் டிரைவரை சேர்க்கல அப்படின்றதும் கூடுதலா இதெல்லாம் தாவேகாவுக்கான பாசிட்டிவ் சைடா பாருங்க. இது எப்படி சார் பாசிட்டிவ்? அதை பொருட்படுத்துறாங்க. இல்ல தாவேகால இது பாசிட்டிவா பார்க்கலாம், இது கைது செய்யாம இருக்கிறது பாசிட்டிவா பார்க்கலாம். நான் எப்படி வேற யாருன்னா இருந்தா 40 பேர் இறந்துருந்தாங்கன்னா என்ன கைது செஞ்சிருக்கணும். இந்த பஸ்ஸை எவிடன்ஸ் ஆக்ட்ல அன்னைக்கே எடுத்துன்னு போயிருக்கணும். இவ்வளவு நாள் வச்சிருந்து அதுக்கு பூஜைலாம் வேற பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இதுல என்னன்னா, தாவேகா ஒரு கட்சியா ஆரம்பிச்சப்போ எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருந்தது. விசிகா இருந்தது, அண்ணன் திருமாவளவன் அந்த புத்தக வெளியீட்டு விழாலாம் கலந்துக்கு வர நெருக்கம் பாராடும். மதிமுக கூட ஒரு சாய்ஸாக தான் இருந்தது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் டிஎம்டிகே, அப்புறம் காங்கிரஸ், அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி, அப்புறம் மையம், அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள். அவர் என்ன சொன்னார்னா, இப்படிலாம் இருந்தால் திமுக ஜெயிச்சிரும் அப்படின்னு அவர் மனசில் இருந்தது சொன்னார். அதே மாதிரி அமமுக சொன்னார், விஜய் ஒரு தவிர்க்க முடியாத ஃபோர்ஸு. இவ்வளோ பேர் இவ்வளோ கருத்து சொல்லிட்டு இதில் யாருமே போய் சேரலைங்க அந்த பஸ்ஸில். இப்போ பஸ்ஸில் சீட்டு இருக்குது, அந்த பஸ்ஸில் ஆட்சியில் பங்கு தரேன்றாங்க, அதிகாரம். அப்போ ஏன் போக மாட்டேன்றாங்க? ஸ்டார்டிங்கில் செந்தில் ஒரு விஷயம் நம்மளெல்லாம் சேலஞ்ச் பண்ணார், பஸ் வருமானே தெரில, வந்ததுன்னா பார்த்துக்கலாம், எஃப்சிக்கு போயிருக்கிறது இருக்கட்டும். அவர் கேட்டார், யாருன்னா சொல்லுங்க, சரி கருத்து கணிப்பில் 40%, 45% எல்லாம் இருக்குது, எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்கன்னு. நான் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், திமுக உறுதியாக குறைந்தபட்சம் 50 சீட்டு ஜெயிப்பாங்க, அண்ணா திமுக உறுதியாக குறைஞ்சபட்சம் 50 சீட்டு ஜெயிப்பாங்க. மிச்சம் இருக்கிறதே 134 தொகுதி தான். இந்த 134 தொகுதியில் தான் இவ்வளோ இருக்குது. இதில் இவர் எங்கே போய் நிற்க போகிறாரு, என்ன ஏது எதுவுமே தெரியாது. அதுலேயும் இப்போ வந்து இப்போ இந்த யாரோடு யார் அப்படின்னு இந்த கேள்வி, இந்த கேள்விக்கு வந்து இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசியுமே வந்து இந்த கடைசியாக ஒரு 4-5 கட்சிகள் வெளியில் இருக்குது. அவங்க தான் இன்னும் முடிவு பண்ணாமல் இருக்காங்க. புடி கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு வந்து என்னென்னா, இந்த ஃபோன்லலாம் ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலனா நீங்கள் கால் சென்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்பீங்க, எண் 1 அமுக்கும் 2 அமுக்கும். இப்போ இது காங்கிரஸ் இப்போ சமீப காலமாக அவங்க ஒழுங்காக போயிட்டு இருந்த ஒரு திமுக இதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த காங்கிரஸ் பார்வையிலேருந்து பார்க்கணுன்னா, காங்கிரஸ்லேருந்து பேசுகிறாங்கன்னா, திமுகவுடன் தான் கூட்டணியில் இருக்கிறீர்கள் என்றால் எண் 1 அமுகவும், திமுகவோடு இருந்து சண்டை போடுவது போல் நடித்து கொண்டு சீட்டு அதிக பார்க்குறீங்க, எண் 2 அமுக்குவோம். அப்புறம் தாவேகாவுடன் மறைமுகமாக பேசுகிறீர்கள் என்றால் எண் 3 அமுக்குவோம். அப்புறமா திமுக உங்களை இதெல்லாம் பார்த்து 1, 2, 3 பார்த்து உங்களை தூக்கி கூட்டணியில் இருந்து போட போகிறது என்றால் எண் 4 அமுக்கும். நான் நிறைய பேர் எண் 4 அமைச்சு போயிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. அவங்க இதை தாண்டி இன்னொன்று இருக்கு, எண் 9 இருக்கு. நீங்க டெல்லியோடு பேச விரும்புகிறீர்கள், அது காங்கிரஸ் பண்ண முடியாது, அது காங்கிரஸ் 9ஓட பேச முடியாது. எண் 9 அது வந்து மற்றவங்களுக்கு தான் அந்த ஆப்ஷன். எண் 9 வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸரோட பேசுறது, அது வந்து மற்ற கட்சிகளுக்கு தான் இருக்கு. அது விஜய் சாருக்கு இருக்கு அந்த ஆப்ஷன். அவருக்கு தான் இப்போ சபீர் சொன்ன மாதிரி எண் 9 வந்து அங்கே தான் வெயிட்டிங்கு. உடனே யார் இப்போ அங்கே வந்து 9வது நம்பரில் யார் டெலிகாலரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிஜேபி. மற்றபடி ஃபோன் எடுக்கலாம், பேசலாம், ஆஞ்சி போலோஜி அந்த ஏஜென்சி டிபார்ட்மெண்ட் அனுப்புறிஞ்சி, அதோடு சரி. இங்கே வந்துட்டு ரெட்டலையை படுக்க வைக்கிறது, சூரியனை மறைக்கிறது, அதுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. கோட்டி இன்னும் அதுக்கேற்ற மாதிரி நிலவரம் வரல. இன்னொன்று இருக்கு, ஆஞ்சி போலோஜி டிஜிட்டல் அரெஸ்டேஜி அதுவும் நடக்குது. அதுவும் அது வாட்ஸ்அப்பில் வருது, மெயிலில் வருதுன்னா டிஜிட்டல் அரெஸ்ட்.
இதில் அதுவும் நடக்குது. அதுவும் நடக்குது. இதில் இன்னொன்று ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார், இந்த மொத்தமாக வந்து கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்கு இருக்கிறதே 84 சீட்டு தான். நீங்கள் திமுக கூட்டணியில் போனால் அவங்கக்கிட்ட இருக்கிறது 84 தான் அவங்கக்கிட்ட கொடுக்க முடியும். குறைந்தபட்சம் 150 சீட்டில் வந்து திமுக நிற்கணும். அதே 150 சீட்டில் அதிமுக நிற்கணும். அப்போ தான் அவங்க தனி ஆட்சி பிடிக்க முடியும். அதை தான் அவங்க கடந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. இப்போவும் அதான் பண்ணலாம். தூக்கத்தில் கூட சரி, திமுகவும் அதிமுகவும் தேர்தலுக்கு முன்னாடி அதை ஒத்துக்க மாட்டாங்க. அது இவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் பேரத்தை கூட்டுறதுக்கு வேண்டி அந்த மிச்சம் இருக்கிற 84 யார் அதிகமாக வாங்கணும் அப்படின்றதுக்கு வேண்டி தான் இது. இது எங்க ஒருவேளை நீங்க ஆட்சியில் பங்குன்னு ஒத்துக்கல அப்படின்னா அன்னைக்கு கோச்சிங் கூட்டணி விட்டு தாவேக்கா போயிடுங்கன்ற. இல்ல அப்படி வாய்ப்பு இருக்குல்ல? போக மாட்டாங்க, ஆனால் சொல்லுவாங்க. நம்மளாம் பேசுவோம் அதை பற்றி. தேர்தல் ஆணையம் கடைசியாக பெப்பேன்னு வந்து ஊதிடும் ஒரு நாள், இத்தனாம் தேதி. அதுக்கப்புறம் இருக்குது பாருங்க கூத்து. அப்போ கடைசி, ஏன்னா ஃபஸ்ட்டு சீட்டு கேட்டால் இல்லைங்க ஆல்ரெடி ஆள் புக் ஆகிடுச்சு. பஸ்ஸில் ஏறும்போது நடுவுலையாச்சும் கொடுங்க, ஜன்னல் ஓரம்லாம் கொடுங்க. இல்லை, அதில் ஆல்ரெடி உக்காண்டாங்க. முன்கூட்டியே ஏதோ ஒரு பஸ்ஸை பார்த்து போய் உக்காந்து ஏறிக்கிட்டா பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா கடைசியில் இங்கேருந்து கோயம்பேடு போவீங்க, கோயம்பேடில் பஸ்ஸு போயிருக்கும், அப்புறம் கிளாம்பாக்கம் போவோம், கிளாம்பாக்கத்துலேயும் பஸ்ஸு போயிருக்கும், அப்புறம் தக்காளி வண்டியில் தான் ஏறி போகணும். நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். கிட்டத்தட்ட 2026 தேர்தல் நுட்பங்கள் எல்லாம் ஒரு பஸ்ஸை வச்சே விளக்கிட்டாரு. களம் எப்படி இருக்கு? எப்படி அமைஞ்சாலும் 4 முனையோ 3 முனையோ, களம் எப்படி இருக்கு? யாருக்கு சாதமா இருக்கு? எப்படி கணிக்கிறீங்க? யாருக்கு இல்லை, எனக்கு பெரிய வருத்தம் என்னென்றால், இப்போது 91 ஒரு தேர்தல் நடக்குது, ராஜீவ்காந்தியினுடைய அசாசினேஷன் நடக்குது. அதன் பிறகு வந்து ஜெயலலிதா வந்து விட்டார். அது ஒரு தெளிவான தேர்தலாக இருந்தது. 96 வந்து யார் நினைச்சாலும் ஜெயலலிதாவை வந்து திரும்பி அவங்களே வெற்றி பெற முடியவில்லை. பர்கூர் 2001 வந்து அவ்வளோ தெளிவான தேர்தல் கிடையாது. அவ்வளோ சூப்பரான ஆட்சி கொடுத்து கூட அஃப்கோர்ஸ் நிறைய கலவரங்கள் இருந்து பிரச்சனைகள்லாம் இருந்தது. அப்படி இருந்து கூட 2001 வந்து பாக்கி இருக்கின்ற, அதாவது இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் காலி பண்ண வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் வந்து திமுக ஒரு அப்ரோச் எடுக்கிறது. அது வந்து கம்ப்ளீட்டாக மிஸ்ஃபயர் ஆகுது. 2001 வந்து மறுபடியும் ஜெயலலிதா அம்மையார் வந்து விட்டாங்க. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தெளிவான ஒரு தேர்தல் 2006 வருது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, வேறு டெஸ்மா எஸ்மானெல்லாம் போட்டு 1 லட்சம் எம்ப்ளாயீஸ் எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. 2011 மறுபடியும் தெளிவான ஒரு தேர்தலாக இருந்தது, ஒரு பிரச்சனை இல்லாத தேர்தலாக இருந்தது. நமக்கு தெளிவற்ற ஒரு தேர்தல் வந்து 2016 மட்டும்தான் இருந்தது. 2021 தெளிவான தேர்தல் தான். அதாவது எடப்பாடி எல்லாம் கொண்டு அங்கே வச்சுட்டாரு, வெங்கையா நாயுடு இங்கே வந்து செக்ரட்டரியேட்டில் உட்காந்து ஆய்வு செஞ்சார், இந்த மாதிரி விஷயங்களா. 2016 மட்டும்தான் ஒரு தேர்தல், ஒரு தெளிவில்லாத தேர்தல். இவர்கள் அந்த 3ஆம் ஒரு கூட்டணி அமைந்ததுனால, தேமுதிக தலைமையில் அமைந்ததுனால வந்து மறுபடியும் ஜெயலலிதா அம்மையார் வந்து அதிகாரத்துக்கு வர்றாங்க. 2026 தேர்தலினுடைய நுணுக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் விஜய் என்ற ஒரு மாபெரும் அரசியல்வாதி நின்று கொண்டிருக்கிறார். அவர் அரசியலுக்கு வந்தால், இல்லையென்றால் ஜெயித்து விட்டால் என்று எடுத்துக்கொள்ளலாம். அவர் என்ன செய்வார்னு அவருக்கே தெரியாத ஒரு நிலைமை இருக்கிறது. 2வது வந்து அதிமுக வந்து விட்டால் பாஜக தான் ஆளும் என்பது வந்து யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரு, ஏன்னா அமித்ஷா வந்து சொல்லிட்டே இருக்கிறாரு. இவர் வந்து அமித்ஷானுடைய பேரை எடுக்க மாட்டேங்கிறார். எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷானுடைய பேரை எடுக்க மாட்டேங்கிறார். 3வது வந்து திமுக வந்து விட்டால் அடுத்ததாக உதயநிதி வந்து விடுவாரோ என்ற அந்த ஐயம் இருக்கிறது. ஸ்டாலின் இப்போவே வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு பேக் சீட்டில் பல இடங்களில் வந்து உதயநிதி தான் தோற்றமளிக்கிறார். அப்போ நமக்கு என்ன சாய்ஸ் இருக்குன்றது கேள்வி இருக்கிறது. ஒரு முதிர்ந்த முதிர்ச்சி பெற்ற இல்லைன்றால் தேர்ச்சி பெற்ற ஒரு அரசியல்வாதி வந்து இல்லாமல் போய்விடுவாரோ முதல்வராகி என்ற அந்த ஐயம் வந்து பலருக்கும் இருக்கிறது. ஸோ அந்த அச்சமே ஒரு கடுமையான போட்டி களத்தை உருவாக்கி இருக்கா? களம் அப்படி இருக்கா? அப்போ இவ்வளோதான். அதாவது இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஃப்ரீ ஃபார் ஆல் மாதிரி மாறுது. அதாவது இப்போது தலைவர் என்று எடுத்துவிட்டால் நிச்சயமாக மு.க. ஸ்டாலின் தான் இன்னைக்கு காலத்தில் வந்து இந்தியாவில் இருக்கின்ற சீஃப் மினிஸ்டர்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து இஸ் ஹீ கோயிங் டு பி த ஒன்லி ஃபேஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் கவர்மெண்ட்ன்ற கேள்வி இருக்கிறது. எல்லா இடத்துலையும் வந்து 2 பேருடைய முகமும் வந்து கொண்டிருக்கும் போது அது மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் நிச்சயமாக வந்து ஒன்று தான் இருக்கிறது. அப்போ இவர் வந்து முதன்மையான ஆளாக மாறிவிடுவாரோ என்ற அந்த ஐயம் வந்து பலருக்கும் இருக்கிறது. அது திமுகவுக்கு ஒரு நெருக்கடி தான். திமுகவுக்கு நிச்சயமாக 100% அது பெரிய நெருக்கடியாக இருக்கிறது. வாரிசு அரசியல் அந்த மாதிரி விஷயம் அதான அமித்ஷா அதான பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் ஒரு குடும்பத்துக்கு தான் செய்து கொண்டிருக்கிறார் என்ற விஷயத்தை வந்து மிக தெளிவாக வந்து கோடிட்டு காட்டிட்டு இருக்கிறார். அதற்கு எதுவாகத்தான் இன்னைக்கு வந்து ஒரு 21 வயசான ஒரு இளைஞன் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பேனரை வந்து படம் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு.
என்ன தகுதி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேசப்படும். அப்போ அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. இதுதான் நம்மளுடைய ஃபீல்டுன்றது இவ்வளோதான். வாட் இஸ் த சாய்ஸ்? ஒரு காலத்தில் வந்து, அதாவது நான் இந்த பெனோரமாவில் இருக்கின்ற 93லேருந்து இதுவரையான காலகட்டத்தில் வந்து we were very clear. நமக்கு மிக தெளிவாக தெரியும், இவர் வேணும், இவர் வேண்டாம், நம்ம வந்து முடிவெடுத்தோம். இன்னைக்கு அப்படி முடியாத ஒரு சூழல் இருக்கு. இந்த சாய்ஸே வந்து பிரச்சனைக்குள்ள ஒரு சாய்ஸாக தான் இருக்கிறது. அதனால தெளிவில்லாத ஒரு தேர்தலை தான் நாம் வந்து அணுகி கொண்டிருக்கிறோம். விஜய் ஃபேக்டர்ன்றது நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? இப்போ முதல் சுற்றுல கூட்டணி சேர்க்கிறதுல அவருக்கு இருக்கிற சவாலை பேசணும். ஆனா தாக்கம்ன்றதுல எப்படி பாக்குறீங்க? விஜயினுடைய செல்வாக்கு தாக்கம்ன்றது எப்படி பாக்குறீங்க? விஜய் வந்து என்னை பொறுத்தளவு ஒரு டிஸ்ரப்டர். அதாவது இப்போ பல இடங்களில் வந்து இளைஞர்கள் நிச்சயமாக அவர்களை விரும்புகிறார்கள். எங்கே போனாலும் பெரிய கூட்டம் இருக்கிறது. பலரும் வந்து இந்த இணையம் மூலமாக ரெஜிஸ்டர்டு ஓட்டரால் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அப்போ பல இடங்களில் வாக்கு வரும் என்பதில் எனக்கு வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அது திமுக வாக்காக இருக்கலாம், அதிமுக வாக்காக இருக்கலாம், அது யாருடைய வாக்கான வேணா இருக்கலாம். அப்போது பல இடங்கள் இப்போ இந்த ஒரு ஆஸ் ஐ டோல்ட் எர்லியர், இந்த ஒரு நிலையில், அதாவது பெரிய இஷ்யூஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆட்சிக்கு எதிராக சில இடங்களில் மனநிலை இருக்கத்தான் செய்யும், அது எங்கே இருந்தாலும் சரி. ஆனால் ஆன்டி இன்கம்பன்சி பெருசாக ஒரு 4% 5% மேலே எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது. அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக மாறுறாரு. பல இடங்களில் வந்து இப்போ ஒரு 5000 ஓட்டு 10,000 ஓட்டுக்கு வந்து வித்தியாசத்தில் ஜெயிக்கக்கூடிய இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த 5000த்தையோ 10,000த்தையோ எடுத்து விட்டால், ஓகே, அப்போ அது எல்லா கட்சியிலிருந்தே எடுக்கிறார் இவர். ஓகே, இட் இஸ் இவருடைய அப்பீல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய கொள்கை கிடையாது, ஒரு கம்யூனிசம் கிடையாது, ஒரு திராவிட மாடல் கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பருப்பு பாயசம், இது லஸ்ஸியும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு அரசியல் தான் அவர் பண்ணி கொண்டிருக்காரு. அதான் அவருடைய ஐடியாலஜியா இருக்கிறது. அப்ப எல்லா இடத்துல இருந்தும் ஒரு ஈர்ப்பு சக்தி அவர்கிட்ட இருக்கிறது. செந்தில், உங்க இப்ப அடுத்த களம் யாருக்கு சாதகமா இருக்கு அப்படின்றதுல ஆர்கே சொல்றது வந்து யூகிக்க முடியாத ஒரு தன்மை. திமுக மீதும் அடுத்து வாரிசு அரசியல்ன்றதுல வந்து ஒரு விமர்சனம் இருக்கு. மூணாவது விஜய் ஃபேக்டர், அது இன்னும் பண்ணல. அவர் திமுகட்டேருந்து வாக்கு எடுக்கக்கூடிய ஒரு கடும் போட்டிக்கான சூழல் தான், அதை நோக்கி தான் களம் நகருதா? ரொம்ப யதார்த்தமாக பேசணும் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இவ்வளோ ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக எல்லாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியலையோ அந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு சிக்கல் எல்லாருக்குமே இருக்குது. ஏன் அப்படின்னா, பணமுனை போட்டின்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து ஒரு லிட்டில் பிட் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தால், அல்லது திமுகவிற்கு ஆட்சி கட்சிக்கு எதிரான வாக்குகள் பல இடங்களுக்கு அது பிரிய போகுது. அப்போ அதில் யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறாங்க அப்படிங்கிற, நிச்சயமாக அஇஅதிமுக அணிக்கு யாருடைய ஓட்டு போக போகிறதில்ல, திமுக வாக்குகள் போக போகிறதில்ல. அப்போ அதிமுகவுக்கு அது போகலை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ தாவேக்கா பிரிக்க போகிற ஓட்டு யாருடையது? அதுதான் பிரதான கேள்வி. மிக பிரதானமாக அவங்க புதிய வாக்காளர்களுடைய வாக்குகளை கொஞ்சம், அதிமுக வாக்குகளை கொஞ்சம், அல்லது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கொஞ்சம் பிரிச்சுட்டாங்க அப்படின்னா, அது நிச்சயமாக யாருக்கு தான் சாதகமாக முடியும்? தேர்தலில் திமுகவுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு தான் மிக அதிகமாக இருக்கிறது. நான் யதார்த்தத்தில் பேசுகிறேன். இதை தாண்டி நீங்கள் ரொம்ப முக்கியம் அதில் இது வந்து ரொம்ப எளிமையான சூத்திரம். எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சுதுன்னா அட்வான்டேஜ் அப்படின்னு ஆர்கே அவர்கள் சொல்கிறப்ப ஒரு சலிப்பும் இருக்குல்ல, திமுக அடுத்து வந்து உதயநிதி அவர்களை கொண்டு வந்துருவாங்களோன்ற ஒரு கேள்விக்குறியும் வாக்காளர் மத்தியில் இருக்கு. அப்படிலாம் யாரும் எனக்கு தெரியல. நீங்கள் 2 செய்தி சார், நீங்கள் இப்படி வச்சுக்கோங்களேன். அவரே சொன்னார், 96 தேர்தலே சொன்னார். 96ல் தோல்வியே அடைந்த ஜெயலலிதா அம்மையார் 2001 வெற்றி பெற்றாங்க. என்ன நம்பிக்கையில் வெற்றி பெற்றாங்க? நீங்கள் 91 96 அதிமுக ஆட்சியை யாராலையும் மறக்க முடியுமா? எப்படி அவங்க 2001 திருப்பி வெற்றி பெற்றாங்க? 96ல் கலைஞர் கேட்ட கேள்வி, மூத்த பத்திரிகையாளர் பலரும் சொல்லுவாங்க, நான் என்னையா செஞ்சேன், என்ன செய்யலை, ஏன் தோத்தோன்னு இப்போ வரைக்கும் புரியலன்னு சொன்னார்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி எடுத்துக்கங்க, பெருசாக வந்து ஒரு சலிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், மோடி 2வது வாட்டியே என்ன செஞ்சிடக்கூடாது, வெற்றி பெற்றுக்கக்கூடாது. நான் அரசியலாக பேசலை, இங்கே பதில் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், திட்டங்களாக எடுத்து பாருங்கள். ஒன்றிய அரசு அப்படி ஒன்றிய அரசால் இங்கே என்ன லாபம் அடைஞ்சிட்டாங்க இந்தியாவில் மக்கள்? எப்படி பாஜக எல்லா மாநிலத்தையும் ஜெயிச்சுட்டு இருக்குது? அதனால் இது ஒரு கருத்துருவாக்கத்தை, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணலாம். இவங்களுக்கு ஜெயிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஜெயிக்க மாட்டாங்க. ஆனால் திமுக தொடர்ந்து அடுத்த முறை ஆட்சிக்கு நான் வந்ததில்லை. நான் இப்படி சொல்கிறேன், அப்படி மக்கள் விரும்பாத ஒரு மைண்ட் செட்டும் இருக்குன்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. அது ஒரு ஒவ்வொரு தேர்தல் நீங்கள் அப்படி எடுத்தீங்கன்னா, இந்திரா காந்தி சுடப்பட்ட போது என்ன நடந்துச்சு, எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாமல் போது என்ன நடந்துச்சு, இது எல்லாத்தையும் எடுங்க. எம்ஜிஆர் பீக்கில் இருந்தப்பவே நடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் என்ன ஆச்சு? சூழல் தான் தீர்மானிக்கிறது ஒன்று. இப்போ இந்த எலெக்ஷனில் நம்ம இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுப்போம். திமுகவிற்கு பிரதான எதிரி அதிமுக. அதிமுகவுக்கு திமுகவை வீழ்த்தி ஆகணும், விஜய்க்கு திமுகவை வீழ்த்தி ஆகணும்.
சீமானுக்கு திமுகவை வீழ்த்தி வீழ்த்தி ஆகணும், ரைட். ராமதாஸுக்கு யாரை வீழ்த்தி ஆகணும்? அன்புமணியை வீழ்த்தி ஆகணும் ப்ராக்டிக்கலாக. டிடிவிக்கு யாரை வீழ்த்தி ஆகணும்? எடப்பாடியை வீழ்த்தி ஆகணும். ஓபிஎஸ்க்கு யாரை வீழ்த்தி ஆகணும்? எடப்பாடியை வீழ்த்தி ஆகணும். இப்போ இவங்க எல்லாருக்கும் இப்போ யாரை தான் வீழ்த்தி ஆகணும்? எப்படியாவது யாரை வீழ்த்தணும்? எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தணும் அல்லது அன்புமணியை வீழ்த்தணும்னு சொல்லிக்கிற பொழுது அந்த அணியில், அதிமுக அணியில் இருக்கக்கூடிய அன்புமணிக்கு எதிராக ஐயா ராமதாஸ், எடப்பாடிக்கு எதிராக ஐயா டிடிவியும் ஐயா ஓபிஎஸும் ஸ்ட்ராங்காக நின்றுறாங்க. அப்போ அங்கே அந்த அணிக்கு எவ்வளோ பெரிய சிக்கலுங்கிறத யோசிச்சுங்க. இது இல்லாமல் பாஜகவை வீழ்த்தி ஆகணுங்கிற பார்வையில் திமுக அணியில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக எல்லாரும் இந்த பக்கம். இப்போ நீங்கள் சொல்றது ஒரு நுணுக்கமான பாயிண்ட். நீங்கள் ஒருவேளை அதிமுக, பாஜக இவங்களெல்லாம் கொண்டு வந்தா உள்ளடி வேலை பெருசா நடக்கும், நிறைய நடக்கும். ஆனா இன்னொரு ஆப்ஷன் பாருங்களேன். இப்போ ஆர்கே அவர்கள் சொன்ன பாயிண்ட், விஜய் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு செல்வாக்கு அவருக்கு இருக்குன்றப்ப அவங்கெல்லாம் அந்த அணிக்கு போயிட்டாங்கன்னு வைங்க, நாங்கள் 2 பேரையும் வீழ்த்துவோம் அப்படின்ற இடத்தில் சிக்கல் வராதா திமுகவுக்கு? இல்லை சார், இது நீங்கள் திருப்பி திருப்பி எல்லாரும் வந்து ஒரு கற்பனாவாதத்தை கட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கிறோம். விஜய் ஒருவேளை தனித்து போட்டியிட்டால், விஜய் ஒருவேளை டிடிவியோடு சேர்ந்தால், விஜய் ஒருவேளை ஓபிஎஸோடு சேர்ந்தால், விஜய் உட்கார்ந்தால், விஜய் எந்திரிச்சால், விஜய் இப்படி திரும்பினா, விஜய் அப்படி திரும்பினால்னா அவர் எதையும் செய்ய தயாரில்லை. அவர் பனையூரை விட்டு வெளியிலே வர தயாரில்லை. அவரை சுற்றி நடக்கக்கூடிய கட்டி எழுப்பக்கூடிய இந்த மாளிகைகள் இருக்குல்ல, பிம்பங்கள், இது எவ்வளோதான் கட்டி எழுப்பப்படும்? அது அதை அது அவ்வளவு மிகைப்படுத்துறாங்க, பொருட்படுத்த வேண்டாம். நான் 2 வார்த்தையை ரொம்ப கவனமாக முதலையும் சொல்கிறேன். விஜயை குறை மதிப்பீடு செய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ரொம்ப மிகைப்படுத்தாதீங்க. ரொம்ப மிகைப்படுத்துறதுல டேட்டா இல்லைங்கிறேன் சார். நாளைக்கே விஜய் வந்து ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா அதெல்லாம் கிடையாது நான் சொல்ல போகிறேன். ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன். களம் திமுக அஇஅதிமுக தான் இருக்குது. அதுக்கு நான் கூடுதலாக ஒரு வாய்ப்பு சொல்கிறேன். ஜெயலலிதா அம்மையாருடைய மரணம், டிடிவி பிரிவு, சசிகலா அம்மையாருடைய சிறைவாசம், சசிகலா அம்மையாருடைய பிரிவு, ஓபிஎஸ் சண்டை, இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் பாஜக கூட்டணி இவ்வளவு சிக்கலை தாண்டி அஇஅதிமுக 75 இடங்களில் வெற்றி பெற்றது. மறந்துடக்கூடாது. ஒருவேளை தாவேகா அதிமுக கூட்டணிக்குள் வந்தால், தாவேகாக்கு என்ன ஓட்டு இருக்கு நமக்கு தெரியல. சரி, அப்போ களம் வந்து இன்னும் கடுமையாகும். பிரியன் கருத்துல இருந்து நீங்க மாறுபடுறீங்க. பிரியன் வந்தாதான் ரொம்ப எளிதா இருக்கும் திமுகவுக்கு அப்படின்றது. பாஜக, அதிமுக, தாவேகான்னு போயிட்டா திமுக எளிதாயிடாது. பாஜக இல்லாத அதிமுக தாவேகா, பாஜக இல்லாத அதிமுக கொடுக்கும். இது மட்டும் கற்பனவாதம் இல்லையா? தாவேகாவுக்கு என்னன்னு தெரியாது. சிவாஜி மாதிரி ஆயிரலாமா? ஜானகி சிவாஜி மாதிரி ஆயிரலாமா? இதுவும் கற்பனவாதம் தான். கற்பனவாதம் தான். இதுவும் கற்பனை கிடையாது. இதுவும் கற்பனை தான். ஷபீர், நீங்க குறுக்கிட விரும்புறீங்களா? ஒருவேளை தாவேகா, பிஜேபி, அதிமுக வந்தா அந்த கூட்டணி ஸ்வீப் பண்ணும். ஸ்வீப் நான் சொல்றேன். இதுவும் அது என்னன்னா கற்பனவாதம். அது கற்பனவாதம்னா இது கற்பனவாதம். இந்த கற்பனவாதத்துக்கு இளைஞர்கள் பயங்கரமா வைப்ஸ் பண்ணுவாங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா தாவேகா ஃபேன்ஸுக்கு வந்து பிஜேபி என்ன, மோடி இங்கே என்ன பண்ணாரு, வரிச்சுமை என்ன, மொழி போர்னா என்ன எதுவும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது விஜய். விஜய் அண்ணா சொல்லிட்டா அங்கே போய் டிரான்ஸ்ஃபர் ஆகி நின்னுவாங்க. அது மாதிரி ஒரு கட்சி. அது மாதிரி அப்படி இருக்கும் பொழுது களம் வந்து விஜய் ஒரு வேளை சேர்ந்தாருன்னா அந்த கூட்டணிக்கு அதிகமான ஒரு தாவேகா தனிச்சு நிக்க போகுதா, இல்ல தாவேகா அதிமுகன்றப்ப சிலர் ஒரு பார்வை வைக்கிறாங்க ஸ்வீப் அப்படின்னு. இப்போ கோட்டீஸ்வரன் சொல்றது அதிமுக, பாஜக, தாவேகான்னா அதுவும் பெரிய வாய்ப்புன்னு. ஆனா அது இல்லாத பட்சத்தில் 4 முனை போட்டின்னா திரு செந்தில் அவர்கள் சொல்றது திமுகவுக்கு அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு. கோட்டி சொல்கிற அந்த விஷயத்தை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அதிமுக, பாஜக, தாவேகா கூட்டணி வந்தாங்கன்னா அது ஒரு பெரிய மொமெண்டமை கிரியேட் பண்ணும். அது தேர்தலில் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த தேர்தல் களத்தையே மாற்றி அமைக்கும். ஸ்வீப் அவர் சொன்ன மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் தாவேக்கா காணாம போயிடும். முதலமைச்சர் வேட்பாளராக இபிஎஸ் இருந்தால் கூட ஸ்வீப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தாவேக்கா முடிஞ்சு போயிடும். பட் 26ல் ரிசல்ட் வேற மாதிரி அமைஞ்சு பஸ்ஸு நீங்கள் வந்து நேராக கேரேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் வேற இது கிடையாது. பட் ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்படும். ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. மக்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி என்பது இருக்கிறது. இப்போ இந்த முறை எழுதி வச்சுக்கோங்க, நிறைய கேண்டிடேட்ஸை திமுக மாற்றுது. பெரிய பெரிய தலைகளுக்கே வந்து சீட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதிரான கடுமையான அதிருப்தி என்பது இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராமிசஸை வந்து அள்ளி வீசிட்டீங்க. நீங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கைகளில் நீங்கள் சொன்னது, நான் இதை பலமுறை பேசியிருக்கேன். அதாவது தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக திமுக இருக்கும்போது கொட்டாம்பட்டியில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தால் கூட 4 திமுககாரங்க போயிடுவாங்க. அந்த ஆர்ப்பாட்டம் 2 நாளைக்கு மேலே போகுது அப்படின்னா அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரே அங்கே போயிடுவார். அந்த அளவுக்கு வந்து அவர் போய் அந்த ஆர்ப்பாட்டத்தை பெருசு பண்ணி மக்கள் மத்தியில் அதை வைத்து
ஒரு ஆதாயம் அடைவதற்கான முயற்சிகளை பண்ணாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லா பிரச்சனைகளிலும் திமுக தலையிட்டு இருக்கிறது. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த பிரச்சனைகளில் எந்த அளவுக்கு அவங்க தலையிட்டு அதை சரி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருவாரியான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. அப்படி எதிர்ப்பு அலை இருந்தாலுமே 4 முனை போட்டியில எதிர்ப்பு வாக்குகள்லாம் சிதறுதுன்றப்ப ரொம்ப எளிமையான சூத்திரம் அட்வான்டேஜ் டு திமுகன்றதை இல்ல, திமுக அணி இன்டாக்டா இருக்கு அப்படின்றது நான் ஏத்துக்கிறேன். ஆனா திமுக அணி மீது இருந்த அந்த நம்பிக்கை அப்படின்றது வந்து குறைந்து கொண்டே போகிறது. இப்போ அந்த இடத்துல அதையெல்லாம் அறுவடை செய்யக்கூடிய இடத்துல அதிமுக இருந்தது. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிறகு போனதுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கையும் அதிமுக இழந்திருக்கிறது. இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறது. அதிமுகவுடைய பங்களிப்பு என்ன? இன்னைக்கு சென்னையில் இவ்வளோ போராட்டம் நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அதிமுகவுடைய பங்களிப்பு என்ன? அப்ப யாரு எந்த இடத்துல? யாரு கேபிட்டலைஸ் அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து தாவேகா மீது ஒரு பார்வை என்பது, மக்களுடைய பார்வை என்பது திரும்புகிறது. நீங்க போகக்கூடிய இடங்கள்ல எல்லாம் தாவேகா எதுவும் பெருசா இந்த விஷயங்கள்லாம் பெரிய அரசியல்லாம் பண்ணலங்க. ஆனா மக்கள் என்ன பேசுறாங்கன்னா, சார் ஒரு மாற்றம் வரட்டுமே சார், ஒரு மாற்றம் வந்தால் நல்லது தானே சார், இவங்களே மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்களா சார், ஒரு மாற்றம் வரட்டும் சார் அப்படின்றது ஒரு பஸ்வேர்டாக இருக்குது. அது போகும்போது அது மேலும் அதிகரிக்குமா அல்லது குறையுமா அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கணும். தொடர்ச்சியாக பாஜகவினுடைய ஒரே ஒரு பிரச்சார மந்திரம் தான் ஒரு 10 வருஷமாக இங்கே வந்து நடந்துட்டு இருக்கு. கழகங்கள் இல்லாத இது தமிழகம் அப்படின்ட்டு. அப்புறம் ஊழலுக்கு அதிமுகவும் சரி, அது 2 பேரும் பேசியிருக்காங்க. அமித்ஷாவும் பேசியிருக்காங்க, மோடியும் பேசியிருக்காங்க. அதிமுக ஊழல் கட்சி, திமுக ஊழல் கட்சின்னு அது ஓரளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. ஸோ அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ற இடத்துல தாவேகா இருக்குன்றீங்க. தாவேகாவும் அதானே பேசுறாங்க. தாவேகா ஆனால் என்ன பிரச்சனைனா, தாவேகாவுக்கு ஒன்று அவர் சொன்ன மாதிரி 8 ஞாயிற்றுக்கிழமைகள் தான் இருக்கிறது. அதுக்குள்ளே நீங்கள் என்ன மேஜிக் பண்ண முடியும்? நீங்கள் வந்து கடந்த காலங்களில் அவங்க அன்றாட பிரச்சனைகளை பற்றி விஜய் பேசலை. இன்னைக்கு ஆசிரியர்களுடைய போராட்டம், அவங்க ரோட்டில் நின்று கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த போராட்டம் குறித்து ஒரு அறிக்கை கூட தாவேகாட்டிருந்து வரல அப்படின்னும் போது அவங்க எப்படி நம்பிக்கை? அந்த இடம் தான் நான் கேட்கறது. நீங்க சொல்ற மாதிரி அரசுக்கு எதிரான அலை இருக்கு அப்படின்றது ஒரு வாதத்துக்கு ஏற்றுக்கொண்டா கூட, அதிமுகவும் அந்த இடத்துல சரியா இல்லை, தாவேகாவும் பெருசா ஆக்டிவா இல்லைன்னா அது எப்படி கேபிட்டலைஸ் ஆகி அது வெற்றியா மாறும்? திமுகவுக்கு நெருக்கடி எப்படி கொடுக்கும்? இல்லை, திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னா இனிமேல் நம்ம வந்து எதாவது மாற்றி ஓட்டு போட்டாதான் வரும் அப்படின்ற அளவில் மக்கள் வந்து அந்த மனநிலைக்கு போயிடுவாங்க. அதான் யாரையாவது தோக்கடிக்கணும்னா ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. முடிவு. இன்னொரு விஷயம், ஆர்கே சார் அதை ரொம்ப அழகா பிளேஸ் பண்ணாரு. நீங்க இந்த ஆட்சி என்பது 2021 தேர்தல் என்பது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு தேர்தல். பாசிசத்துக்கு எதிராக திமுக வந்து பயங்கரமா களத்துல நின்று சண்டை செய்தது. 2026 தேர்தல் என்பது மீண்டும் அவர் முதலமைச்சர் ஆவாரா அல்லது அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாச்சும் ஒரு சக்சஷன் பிளான் அவங்க வச்சிருக்காங்களா அப்படின்றதும் வந்து மக்களிடையே ஒரு பெரிய கேள்வியை எழுப்பி இருக்கிறது. 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 364 திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். மேலும் 40 அரசின் பரிசீலனையில் உள்ளன. ஒன்றிய அரசின் உரிய நிதி பங்களிப்புக்காக 37 திட்டங்கள் நிலுவையிலும் 64 திட்டங்கள் அரசால் தற்போதைக்கு நடவடிக்கைக்கு எடுத்துக்கொள்ள முடியாதவையாகவும் உள்ளதுன்னு சிஎம் தெரிவிச்சிருக்கிறார். இவர் தெரிவித்து மாதம் பலாச்சு. இதுவரைக்கு இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமியோ பாஜகவோ தாவேகாவோ யாரும் இதை சேலஞ்ச் பண்ணல. இப்போ எல்லாரும் இப்படி பேசுகிறீங்கல்ல, திமுகவுடைய வாக்குறுதிகள் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஷபீர் உட்பட எல்லாரும் மனப்பாடமாக சொல்லுவாங்க 505ன்னு. 2014 அதிமுக எத்தனை வாக்குறுதி கொடுத்துச்சுன்னு கேளுங்க. 2016 அதிமுக எத்தனை வாக்குறுதி கொடுத்துச்சு? 2014 மோடி எத்தனை வாக்குறுதி கொடுத்தாரு? 2019 திருப்பி என்ன கொடுத்தாரு? 2024 என்ன கொடுத்தாரு? கொடுத்த எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாரா? நான் முடிச்சிடறேன். இப்போ என் கையில் அதிமுக தேர்தல் அறிக்கை 2016 இருக்கு, திமுக தேர்தல் அறிக்கை 2021 இருக்கு. இது நிறைவேற்றப்பட்ட திட்டங்களும் கையில் இருக்கு. நீங்கள் ஒரு அமர்வு வைங்க, டைமும் தரமாட்டீங்க, நான் பின் பாயிண்டாக எடுத்து பேசுகிறேன். அதிமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட திட்டங்களே திமுக நிறைவேற்றிருக்கு. அது மட்டுமா நான் சொல்லட்டுமாங்க? எடுத்து பேசுவோமா? ஒரு ஒப்பீனியனை, ஒரு நரேட்டிவை திருப்பி இங்கே பிரச்சனையே இல்லையா அப்படின்னு நான் சொல்லலை. அவர் சொன்ன மாதிரி எஸ், ஐ அக்ரி வித் ஹிம். முடிச்சிடறேன். போராட்டங்கள் இருக்குது சார். டெஸ்மா சட்டம் போட்டு அரசு ஊழியர்களை சிறையில் எடுத்த பிறகு ஜெயலலிதா வெற்றி பெற்றாங்க. மக்கள் நல பணியாளர்களை, சாலை பணியாளர்களை ஒரே நாளில் வேலையை விட்டு தூக்குனாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஜெயலலிதா வெற்றி பெற்ற காலம் உண்டு. அரசு ஊழியர்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு சாமானிய மக்களை கண்டுக்கலன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. திமுக அரசு ஊழியர்களுக்கு செஞ்ச போது அரசு ஊழியர்களுக்கு செய்யவே மாட்டேங்குது திமுகன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. இங்கே பிரச்சனை இருக்குதான்னு அவர் சொன்ன மாதிரி இல்லைன்னு நான் சொல்லலை. சரி, ஆனால் அத்தனையுமே மொத்தமாக தட்டுறாங்க பாருங்க. அப்படி இல்லை, இருக்கிற பிரச்சனைகளோட செய்யப்பட்ட திட்டங்கள் நிறைய இருக்குங்க. இப்போ இந்த பிரச்சனைக்காகலாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொன்னா நான் அப்படி எடுத்துக்கிறேன் சார். கொஞ்சம் கூட ஸ்லைட்லி மாதம் 1000 ரூபா எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதா? மகளிர் கட்டணமில்லா பேருந்து எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்திடாதா?
ஒரு சின்ன தாக்கத்தை கூட அது ஏற்படுத்தாதா? ஸோ அது நீங்க பாசிட்டிவ் நீங்க வந்து கொரோனா காலத்துல கொடுத்த நிவாரண தொகையில தொடங்கி கொரோனா முடிச்சிருங்க, கொரோனாவுக்கு வந்து கொடுத்த பேர் இதுல தொடங்கி அம்பேத்கர் அயலக கல்வி தொடர்ந்து காலை உணவும் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் புதுமை பெண் இப்படி திட்டங்கள் இருக்குல்ல, இதை தாண்டி 5 வருஷத்துக்குள்ள வின்ஃபாஸ்ட் ஒரு தொழிற்சாலையை தொடங்கி இல்ல ஒரு லாஸ்ட் வார்த்தை சார், 2 வார்த்தை சார். நீங்க டேட்டா ஒன்று பேசுறோம், எதுவுமே நடக்கல அப்படின்னா 11.19 பொருளாதார இடஒதுக்கீடு எப்படி வந்து பொருளாதாரத்தில் நம்ம முன்னேறினது எப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அண்ணன் பேசும்போது சொன்னார் பிரச்சனைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்றதுனால அப்படியே பிரச்சனையாகவே அது இருக்கட்டுமே, நமக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட முடியும்? பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிற மாதிரியே சாதித்தவர்களும் இருக்கிறார்கள் இல்லையா, அதை சொல்லவே கூடாதுன்னு சொன்னால் எப்படி? இன்னும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நம்பிக்கையை விஜய்க்கு கொடுத்துருக்குறாங்க. விஜய்க்கு எப்படி கொடுக்கும்? தன்னுடைய சொந்த கட்சி நிர்வாகி அவரை பார்க்க முடியல, அவங்க வந்து நிற்கிறாங்க வழியில், காரை மறிக்கிறாங்க, இறங்கி நின்று பேசினாரா? கார் அந்த அம்மா மேலே ஏற்றுறாங்க, அந்த அம்மா போயிட்டே இருக்குது, கார் போய்கிட்டே இருக்குது, அந்த அம்மா விலகலைன்னா காரை ஏற்றிருப்பான். அந்த அம்மா சூசைட் அட்டன் பண்ணி ஹாஸ்பிட்டல் இருக்குது, போய் பார்த்தாரா? இதை எதை பற்றியுமே புரிதலற்ற ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் போயிடுச்சா? இப்போ களம் மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு மதிப்பிடுவாங்க, நீங்கள் எப்படி பார்க்க? முன்னாடி ஆர்கே சார் பேசினார், அதே மாதிரி தோழர் ஷபீர் பேசினாப்புல. அது ரெண்டுமே வந்து அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு மக்கள் முன்னாடி இருக்கிற பேசு பொருளை தான் அவங்க கோடிட்டு காமிச்சிருக்காங்க. ஆர்கே அவர்கள் சொல்லும்போது பிஜேபி தான் தமிழகத்தை வந்து அதிமுக மூலமாக ஆட்சி பண்ணும், பிஜேபி தான் இனிமேல்ட்டு இங்கே டேர்ம்ஸை ரெஃபர் பண்ணுன்னு சொன்னால் இங்கே இருக்கிற வாக்காளர்களுக்கு அது பிடிக்காது. அதனால தான் அதிமுக தலைமையில் நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோன்னா அதற்கு வந்து வாக்காளர்கள் வேறு மாதிரி பார்ப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் தான் இங்கே வந்து ஆட்சி இருக்கும், என்டிஏ முதலமைச்சர் வேட்பாளர் முடிவு பண்ணனா மக்கள்கிட்ட அதுக்கு வசீகரம் இருக்காது. இது ஒரு பேசுபொருள், இது அந்த என்டிஏ கூட்டணிக்கே ஒரு பிரச்சனை. இது எந்த அளவுக்கு பேசுபொருள் பிரச்சனையோ அதே போல் குடும்ப அரசியலும் இங்கே ஒரு பேசுபொருள் பிரச்சனை. அது இருக்கிற காரணத்தினால தான் அம்மையார் ஜெயலலிதா வந்து இந்த கோட்பாடு கொள்கைகளெல்லாம் டீட்டெயிலாக போக மாட்டாங்க. எஸ்மா போட்டாங்க, டெஸ்மா போட்டாங்க, அரசு ஊழியர்கள்லாம் கைது பண்ணாங்க. கடைசியாக என்ன பண்ணுவாங்க, இவர் கலைஞர் அவர்கள் வந்து குடும்ப அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிரச்சாரத்தை ஒரு 2-3 மாதம் பண்ணிவிட்டு அந்தமா அவர்கள் ஜெயிச்சதையும் நம்ம பார்த்துருக்கோம். அவர்களும் ஒரு ஊழல் குற்றவாளி, அதையும் நம்ம அங்கே பதிவு பண்ணுறோம். அப்போது அது ஒரு பேசு பொருளாக இருந்திருக்கு. அப்போ இந்த 2 பிரச்சனை இருக்குது. இங்கே கொள்கை ரீதியாக பாஜக விட திமுக வல்லமைப்படுத்துது, திமுக மீது நம்பிக்கை இருக்குது, ஆமாம் இருக்குது, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் கடந்து போகிறது அப்படின்றது கிடையாது. ஸோ மக்கள் இதெல்லாம் கவனத்தில் எடுத்துப்பாங்க. மக்களுக்கு இது பாதிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் தானேங்க. வேலை வந்து எனக்கு பர்மனெண்ட் வேலை வேணுன்றது ஒரு ஆசை தானே. ஆசிரியர் பெருமக்களுக்கு கூட சம்பளம் கொடுக்குற என்ன பிரச்சனை இருக்குது, மக்கள் எதிர்ப்பு இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. இப்போ இது யார் அறுவடை செய்யறது? வசீகர தலைமையை ரொம்ப அவ்வளவு நுணுக்கமாக பலவீனம்லாம் பார்ப்பாங்களா, இல்லை கண்ணை மூடிக்கிட்டு ஒரு வசீகர தலைமையின் பின்னால் சார் டிஸ்ரப்டர் ஸ்பாயில் ஸ்போர்ட். எனக்கு முன்னாடி ஆர்கே சார் அதான் சொன்னார், ஜெயிக்கிறவங்களை தோக்க வைக்க முடியும், தோக்கிறவங்களை ஜெயிக்க முடியும், ஆனால் நான் ஜெயிக்க முடியாது. அதுதான் விஜய் அவர்களோட நிலைப்பாடு. அதுதான் இதில் ரவீந்திரன் சார் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்கிறார் அடிக்கடி, தவளை எலி கூட்டணியாக மாறிடக்கூடாது, தவளை எலி கூட்டணி. அதில் யார் பாம்புன்னு அவர் சொல்லவே இல்லை. இதில் மலைப்பாம்புலாம் வேற ஒளிஞ்சிருக்கு, அதெல்லாம் இந்த அமலாக்கத்துறை மூலிமா வரும். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். மக்கள் எதிர்ப்பு, அதாவது இப்போ செந்தில் பாலாஜியை வெளியே விட்டிங்கன்னா போய் 4 தெரு போய் பிரச்சாரம் பண்ணி ஒரு 8 தொகுதி அவர் வசீகப்படுத்துறாருன்னா, மலைப்பாம்பு அவர் பிடிச்சி வச்சுக்கிச்சுன்னா மக்கள் இருக்குல்ல முடக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் விஜய் சிபிஐ வழக்கு வேணும்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடினாங்க. நான் அன்னிலேருந்து சொல்கிறேன், முதல்ல கிட்டேருந்து தப்பிச்சு போய் நடுக்கடலில் சொராமீன் கிட்ட மாட்டிருக்கீங்க. முதலையாச்சும் நீங்கள் ஏதோ தாவி கீவி ஓடி ஆந்துடலாம், சேத்துல கீத்துல பூந்து. சொராமீன் கிட்ட இருந்து எப்படி வெளில வருவீங்க? இப்போ நீங்கள் சொல்கிறது அப்போ அங்கே தாவியக்காக்கு போகிற ஓட்டு எவ்வளோ போமோ அவ்வளோதான் பண்ணும். சொரா படத்தில் நடிச்சவரை தூக்கி அப்படியே இஷ்டமாக வச்சுக்கிட்டாங்கன்னா. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறது கோட்டீஸ்வரன், இப்போ அமித்ஷா அவர்களோட ஸ்ட்ராட்டஜின்றது அதிமுக பாஜக அணியை ஒன்று பலப்படுத்துது, இன்னொன்று திமுக அணியை பலவீனப்படுத்துது, தாவேகாவையும் பலவீனப்படுத்துது. அது நீங்கள் ரொம்ப நாகரிகமாக அழகாக சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ரெசார்ட் பாலிடிக்ஸ் வரணும். அவங்க விரும்புறது அதான். இவங்களுக்கும் இல்லாமல் அவங்களுக்கும் இல்லாமல் எல்லாருக்கும் வந்த உடனே ஓகே அப்போ ஜி வருவார், வந்துட்டு ஆஞ்சி போலோ ஜி ரெசார்ட் ரெடி ஜி, எல்லாரும் எல்லா டிபார்ட்மெண்ட் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட், கூட்டணி தலைவர்கள்னு பார்த்தா நீங்கள் நினைப்பீங்க திருப்பி இன்கம் டேக்ஸ், அமலாக்கத்துறை, எலெக்ஷன் கமிஷன்லாம் வரும். ஸோ அதை நோக்கி நகர்த்துறாங்க. அதுதான் அவங்க ஆசை. அதனால தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுக வலுவடையணும், தாவேக்கம் லைட்டாக வளரணும். அப்புறம் ஓபிஎஸ் பற்றி சொன்னார் பிரியன் சார், நான் அவருக்கு பதிலே சொல்ல, சீன்லேயே இல்லை சார் அவர் ஓபிஎஸ். அவருக்கு வந்து சாய்ஸ் இருக்குன்றாங்க. தாயுள்ளத்தோட திமுகவில் அண்ணாரிவலத்தில் கதவு திறந்தால் தான் அவருக்கு சாய்ஸு. எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு மூணு கதவு முடியாதான் இருக்குது. இவர் என்ன நினைக்க போறார், அவர் ஆல்ரெடி முடிச்சு விட்டாரு சார். தாவேக்கா இருக்கு, திமுக இருக்கு சார், நீங்க எப்படி வாய்ப்பே இல்லை ஜெயிக்கணும்ல, அங்கே போய் அவங்க சீட்டு கொடுக்கணும்ல. 3 முறை முன்னாள் முதலமைச்சர் அவர், ஏதோ செங்கோட்டையன் மாதிரி உடனே சேர்த்துக்க முடியாது.
அவருக்கு உண்டான அங்கீகாரம், அவருக்கு உண்டான சீட்டு இதெல்லாம் இருக்குது. அதை தாண்டி என்டிஏல வந்து டிடிவி தினகரனுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னா டெக்னிக்கலாக அது தனி கட்சி, ரெட்டெல்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், அது என்னதுன்ற மாதிரி அவர் ப்ளே பண்ணுறாரு. அது பார்க்கணும். பிரியன், களம் எப்படி இருக்கு, மக்கள் மனநிலை அதை எப்படி மதிப்பிடுறீங்க? கூட்டணி கணக்கு இதெல்லாம் தாண்டி களம் எப்படி இருக்குங்க? இப்போது ஷபீர் சொன்ன மாதிரி, இப்போது சார் ஆர்கே சார் சொன்ன மாதிரிலாம் பிரச்சனைகள் பலது இருக்குங்க, அது சந்தேகம் இல்லை. இப்போது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பிரச்சனை இருக்குது, இடைநிலை ஆசிரியர்கள் பிரச்சனை இருக்குது, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, செவிலியர்கள் வரிசையாக இருக்குது. ஆனால் இது எல்லாமே இன்னைக்கு ஏற்பட்டதில்லை. ஏடிஎம்கே காலத்தில் கதவை தட்டி தட்டி சலிச்சு போயிட்டாங்க அவங்க எல்லாமே. தேர்தல்ன்ற பறந்து அதோட இது அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து வேற ஆக்சுவலாக. அது எப்படி அந்த ஸ்பெக்ட்ரம் வேற. இந்த போராட்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பிரச்சனையை வந்து ஒரு வழியாக தீர்த்துட்டதா திமுக சொல்கிறாங்க. அவங்க சீஃப் மினிஸ்டருக்கு ஸ்வீட்லாம் வாயில் ஊட்டி விட்டாங்க. இதோட வந்து அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. ஏடிஎம்கே இதை பற்றிலாம் பேச முடியாத நிலை இருக்குது. ஷபீர் சொன்ன மாதிரி தான். ஏன்னா எல்லாத்துக்குமே மூல காரணம் அவங்க தான் இருக்காங்க, பேச முடியாது. ஒரு போராட்டத்திலேயாவது இந்த போராடுறவங்க ஏடிஎம்கே ரெப்ரஸன்டேட்டிவ் கூப்பிட்டாங்களா? பார்த்தீங்களா? கூப்பிடவே இல்லை. அவங்க விஜயை கூட போய் பார்த்தாங்க, சீமானெல்லாம் கூப்பிட்டாங்க, ஏடிஎம்கே ரெப்ரஸன்டேட்டிவ் கூப்பிட்டாங்களா? ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஆணிவேர் அங்கே தான் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் கூப்பிடல. அதனால் ஏடிஎம்கே வந்து இவங்கள வச்சுட்டு வாக்குகள் வாங்குறதுன்ற விஷயம் இருக்குல்ல, அது நடக்கக்கூடிய காரியம் இல்லை ஆக்சுவலாக. அதனால் அந்த ஆதரவு வந்து திமுகவுக்கு தொடர்ந்து இருக்கும். ஆனால் கொஞ்சம் இழப்பு அதில் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் ஒரு ஆட்சி, ஒரு 5 வருஷம் முடிஞ்ச ஆட்சி, அது கண்டினியூ பண்ணுறது, ஒரு பாசிட்டிவ் நோட்டில் கண்டினியூ பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமான காரியம். அது ஆக்சுவலாக அது ரொம்ப பாசிட்டிவ் ஓட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஜெயலலிதாவுக்கு வந்து 2016 தேர்தல் யுக்தி மூலமாக தான் அது வந்தது. எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்தி அந்த யுக்தியில் தான் அவங்க வந்தாங்களே தவிர இது சாதனைகள் சொல்லி வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்க வந்து சாதனைகளை சொல்லி வரணும்னு பார்க்குறாங்க. சாதனைகள்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கீம் இருக்குது, பல ஸ்கீம்ஸ் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்போ வந்து ஸ்கீம்ஸ், ஆனால் இந்த ஸ்கீம்ஸில் சாதனைகளால் பலன் அடைஞ்சவங்க இண்டிவிஜுவல் ஓட்டர்ஸ் நீங்கள் ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறது இருக்குல்ல, அதில் தான் இங்கே டிஎம்கே வேலை செய்கிறாங்க. ஆக்சுவலாக ஓட்டர் பை ஓட்டர் வேலை செய்கிறாங்க. நான் போன வாரம் முழுக்க டெல்டா டிஸ்ட்ரிக்டில் இருந்தேன் நான். அங்கே பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பெருசாக நாங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே என்ன நினச்சிட்டு படிச்சுட்டு போனோன்னா, அந்த நெல்லெல்லாம் மழையில் நனைஞ்சி முளைச்சி போய் பெரிய ஒரு பிரச்சனை, அது இது எல்லாம் சொன்னாங்க. இப்போ டெல்டாவில் ரொம்ப விவசாயிகள் கோபமாக இருக்குது. பட் அங்கே பார்த்தா திருவாரூர், நன்னிலம் அந்த ஏரியாக்கள்லாம் சுற்றுப்பயணம் பண்ணால் ஒன்றும் விவசாயிகள்கிட்ட வந்து இன்னும் திமுகவுடைய ஆதரவு தான் இருக்கே தவிர, சார் பரவாயில்ல சார், அப்படி எப்படி போய் கடைசியில் ஏதோ பண்ணிடுறாங்க சார் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க போகிறாங்களே தவிர, இவங்க நினைக்கிற மாதிரி அதிருப்தி அங்கே இருக்கிற மாதிரி தெரியல. பெர்செப்ஷன் பார்க்குற அளவுக்கு இந்த பார்க்குற எதிர்ப்புன்னு நம்ம பார்க்குற சோஷியல் மீடியாவில் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் கிரவுண்ட் லெவலில் இருக்கான்னா, இந்த டிஎம்கே பண்ணிருக்கிற திட்டங்கள் வந்து ஏதோ கீழே ஒர்க் பண்ணிருக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் நமக்கு தெரியுது ஆக்சுவலாக. ஆனால் அதுக்குன்னு இன்னைக்கு எதிர்க்க வந்து அணிகள் வந்து பிரிஞ்சு கிடக்கு. திமுகவோட முக்கியமான பேட்டில், இன்னொரு பேட்டில் என்னன்னா, எதிர்க்க வந்து எந்த அணியும் ஒழுங்காக வரக்கூடாது, அதுதான் அவங்க நோக்கம் ஆக்சுவலாக. அதை சிதைக்கணும் ஆக்சுவலாக. ஓபிஎஸ் முடிஞ்சா டிடிவி இழுக்கணும், முடிஞ்சா தேமுதிக இழுக்கணும், எல்லாரும் இழுத்து புதிய தமிழத்தை இழுக்கணும், எல்லாரும் இழுக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு, இல்லை இவங்க பக்கம் வராட்டி கூட பரவாயில்ல, அங்கே அவங்க பிரிஞ்சு கிடக்கணும். அதை பயன்படுத்திட்டு இவங்க வெற்றி பெறணும். திட்டத்தை வந்து கீழ் லெவலில் கொண்டு போய் ஒவ்வொரு ஓட்டனையும் வந்து ஓட்டாக கன்வெர்ட் பண்ணணும், ஆதரவு ஓட்டாக கன்வெர்ட். நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், அந்த பாயிண்ட்ல தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஒருவேளை ஒரு நல்ல அணி மாற்று தரப்புல அமைஞ்சிருச்சுன்னா கடும் போட்டியை வந்து திமுக. ரவீந்திரன் துரைசாமி சொல்லவே இல்லை இந்த சுற்றுல. உங்கள் பார்வை எப்படி இருக்கு, களம் எப்படி இருக்கு, மக்கள் மைண்ட் எப்படி ரீட் பண்றீங்க? 57, 62 காமராஜ் உயரத்தில் கட்சியை கைப்பற்றி, எதிரிகளை விரட்டி கட்சியை கைப்பற்றி காமராஜ் இருந்த உயரத்தில் கூட்டணி பலத்தோட ஸ்டாலின் இருக்கிறார். 2019 ராகுல் பிரதமர்னு சொல்லி தான் அவர் களத்தை சந்தித்தார். மோடி பண்ண சில அரசின் விளைவாக 2024 ஸ்டாலின் இந்தியாவை காப்பாற்றுவார்னு ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தி தான் அந்த வாக்கு எடுத்துறாரு. அப்போ நூற்று ட்ரக்கன் டிஎம்கேன்னு சொல்லும். இப்போ நம்ம பேசின அவ்வளவு இதுவும், கோடீஸ்வரம் பேசின இவ்வளவும் கடுமையாக திமுக அரசுக்கு எதிராக வைக்கப்பட்டது. அதே மீறி அவர் எடுத்தது தான் 48 எடுப்பார்னு சொன்னேன். 47 விழுக்காடு வாக்கு அவர் எடுத்தார். இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், 45 விழுக்காடு வாக்கு ஸ்டாலின் தலைமை கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எதிர்ப்புகள்லாம் ஒரு அரசு அடுத்த மேண்டேட்டுக்கு போகிறப்ப அதையே கண்டினியூ பண்ண முடியுன்றீங்களா? 5 விழுக்காடு எதிர்ப்பு தான் தமிழ் மண்ணிலே அதிகமாக ஒரு ஆளுங்கட்சிக்குள்ள எதிர்ப்பு. இந்தி போராட்டம், இன்னைக்குள்ள பராசக்தி படம், அந்த இது மிகப்பெரிய மாணவர் போராட்டம், சுட்டு கொல்லப்பட்டது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு, உணவு பற்றாக்குறை, தென் மக்கள் மாற்றத்தை விரும்பினது, காமராஜுக்கு எதிராக சார்காசன் சொல்கிற மாதிரி ஒரு 2 அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டர் எங்கே இருந்தும் கமாண்ட் பண்ணுறான்னு உருவான ஒரு ஆன்டி சோஷியல் போலரைசேஷன், இது எல்லாமே சேர்ந்து பாதிக்கப்பட்டது 5 விழுக்காடு வாக்கு தான்.
இதுக்கு மேலே ஆளுங்கட்சி எதிர்ப்புங்கிறது இல்லை. ஸோ ஆன்டி இன்கம்பன்சின்னா அதிகபட்சம் 5. எவ்வளோ பெரிய ஆன்டி இன்கம்பன்சி, அதுவே 5 விழுக்காடு தான். ஸ்டாலினுக்கு அப்படி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி 24லையும் பேசப்பட்டது இல்லை, 26லையும் பேசப்படுது இருக்குது. நம்ம ஆர்கேலாம் சொன்ன மாதிரி சில செக்ஷன்ட்ட இருக்குது. நான் சோஷியலாக அதை பார்த்தோம்னா வன்னியர் கம்யூனிட்டி மத்தியில் இருக்குன்னு நான் உணர்றேன். மற்ற நாடார்கள் மத்தியிலையோ தேவேந்திர குல வேளாளர்கள் மத்தியிலையோ கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு இல்லை, பாசிட்டிவாக தான் அவன் பார்க்குறதா நான் உணர்றேன். ஸோ இந்த இடத்துக்குள்ளே ஸ்டாலினை தோக்கணும்னா அர்த்மேட்டிக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து 67ல் பேரறிஞர் அண்ணா பெருந்தகையும் மூதறிஞர் ராஜாஜியும் கொண்டு வந்த 1-1 தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியுங்கிறது என்னோட கருத்து. இதைத்தான் நான் 24க்குள்ளேயும் சொல்கிறேன். இப்பவும் என்ன கருத்தா தோற்கடிக்க முடியும். இன்னொரு கருத்தையும் நான் இதில் பதிவு பண்ணுறேன். அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் பற்றிய ஒரு கருத்தையும் பதிவு பண்ணுறேன். கூட்டணி அரசியலையும் தாண்டி தமிழ் மண்ணில் தனிச்சு போட்டிடுறதுக்கு சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணலை, ஊழல்வாதிகளோட கூட்டணி வைக்கலைங்கிற ஒரு ஹீரோயிசம் இருக்குது. அது எப்படி அந்த இது இருக்குதுன்னா, ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு சொன்ன சீமானுக்கு கிடைச்சது 1 விழுக்காடு வாக்கு தான். வெறும் 1 விழுக்காடு வாக்கு தான். ஒவ்வொரு கட்டத்திலும் சீமான் உயரும் போது எல்லா தேர்தலையும் நிற்கிறார். எல்லா தேர்தலையும் நிற்கிறார். 1. 2வது 214 நிற்கிறார். 214 நின்ன அன்புமணி முன்ன விட வாக்க கூடினார் 2016. ஒரு கிச்சடி ஒரு ஒட்டு துணியை போட்ட ஒரு கூட்டணி அமைச்ச மக்கள் நல கூட்டணி 12 விழுக்காடு இருந்தும் பாதி கூட வரல. அதே மாதிரி 2021 கமலஹாசன் மிகப்பெரிய ஸ்டார் அவர் ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி வைக்கும்போது, தினகரன் அவர் 60 சீட்டை தேமுதிக கொடுக்கும்போது 214 போட முடியாமல் யாதவர் கட்சிக்கெல்லாம் சீட்டை கொடுக்கும்போது அவர் ஒரு 2.5% போயிடுறாரு. இவர் கமலஹாசன் 2% போயிடுறாரு. 234லையும் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு கஷ்டப்பட்டு கேண்டிடேட்டை போட்ட சீமான் நியர்லி 7 விழுக்காடு வாக்குக்கு வராரு. அதே மாதிரி எல்லா தேர்தலையும் நிற்கிறதும் ஒரு மெரிட்டு. அது விக்கிரவாண்டியில் எடப்பாடியே நிற்காமல் ஒதுங்கிட்டாரு. பெண்ணகர நிலைமை வந்துருமோன்னு நம்ம முடிவு 2026 முடிவை பற்றி பேசுறதுனால சீமான் அவர்கள் இதுவரைக்கும் தனிச்சு இருக்கிறார். அவர் வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறதுனா அவர் சீட்டா ஜெயிக்க போறாரா, இல்லை யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்த போறார்? உங்களோட மதிப்பீடு என்ன? அவர் விஜய் இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன்ட் விஜய் தன்னை நிரூபித்தால் அப்படிதான் நிரூபிச்சுட்டு இருக்கிறாரு. சரி, விஜய்க்கு ஆஸ்பிரேஷனல் ஓட்டு, கற்பனை ஓட்டு, சரி, விஜய்க்கு வரும்னு கருத்து கணிப்பில் சொல்லக்கூடிய ஓட்டு கமலஹாசன் விஷயத்திலையும் தினகரன் விஷயத்திலையும் ரியல் ஓட்டா சீமானுக்கு வந்த மாதிரி மீண்டும் சீமானுக்கு அது ரியல் ஓட்டா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, வாக்கு சதவீதம் உயருது, இடமா கன்வெர்ட் ஆகுமா? சீட் கன்வெர்டபிலிட்டிக்குள்ள வாய்ப்புகள் அரிது தான், நான் மறுக்க வரேன். அரிது. அப்ப யாருக்கு அவர் பாதிப்பை ஏற்படுத்த போறார்? எடப்பாடி தான் பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது 1 விழுக்காடு இருந்த சீமான் இன்னைக்கு 8 விழுக்காடு வந்திருக்காருன்னா எடப்பாடி 40லேருந்து 20 போயிருக்கிறாரு. எடப்பாடி தான் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறாரு. இவருக்கும் பிஎம் கேண்டிடேட் கிடையாது, எடப்பாடிக்கும் பிஎம் கேண்டிடேட் கிடையாது. இவர் புதுச்சேரியில் எடப்பாடியை 4வது தள்ளி இருக்கிறாரு, கன்னியாகுமரியில் 4வது தள்ளி இருக்காரு, உளவங்கோட்டில் 4வது தள்ளி இருக்காரு. எபோவ் ஆல் 10 மக்களவை தொகுதி கொண்ட தென் மாவட்டத்தில் 30,000 ஓட்டு எடப்பாடி கேண்டிடேட்டோட சீமானுக்கு அதிகம். சரி, பாயிண்ட் நம்ம நிறைவு சுற்றுல அப்படியே சம பண்ணிடலாம். நான் சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்டை விட்டுட்டேன். சொல்லுங்க. அதாவது அலைன்ஸை பற்றி முதல் சுற்றில் நம்ம பேசணும். மோடி அவரோட ஸ்ட்ராட்டஜி காங்கிரஸுக்கு யார் பார்கெனிங் கொடுக்காங்களோ அவங்கள கிரஷ் பண்ணிடுவார். அதுதான் சசிகலா அம்மையார் விஷயத்தில், ஐயா நடராஜன் விஷயத்தில் நடந்தது. அன்னைக்கே சொன்னேன், கடைசி வரை மோடி சசிகலா விட மாட்டாருன்னு. அப்போ பிரியன்லாம் சசிகலா தான் எல்லாம் வந்துரும்னு சொன்னார். தப்பு இல்லை, அவர் அன்னைக்குள்ள பார்வையில் என் சகோதரர் சொன்ன கருத்து. நம்ம மோடிக்கு என்ன ஓட்டத்தை தெரிஞ்சு காங்கிரஸுக்கு என்னமே ஸ்டாலின் 20 எம்பி சீட்டு கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யார் ஏற்படுத்தினாலும் அவங்கள கிரஷ் பண்ணுவாருங்கிறது தான் நம்ம கருத்து. அதனால தான் சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரியும் போது அதை கொண்டு அடிக்கணும்னு சொல்லும்போது நான் சொன்னேன், மோடிக்கு பிரியாரிட்டி, ஸ்டாலின் காங்கிரஸ் கல்ச்சர்ஸுக்குள்ளே போயிடக்கூடாது. அதன் பலன் தான் ராகுல 24ல் ஸ்டாலின் ப்ரொஜெக்ட் பண்ணல. நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். நீங்க சொன்னது இல்ல, விளக்குறதுக்காக சொல்றேன். நீங்க சொன்ன பாயிண்ட் பார்வையாளருக்கு புரியுறதுனால எல்லாரும் ஜனநாயகனை ஏதோ அமித்ஷா நெருக்கடி இல்ல அது மோடி கொடுக்கிற நெருக்கடி. மோடி கிராக் டவுன் பண்ணி அடிச்சு நொறுக்கிறோம்னு நினைக்கிறாரு. இது பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர் போன்றவர்களால விஜய்க்கு வந்த நெருக்கடி இல்ல. அது இல்லாம ஏற்படுத்திட்டாங்க. மாணிக் தாகூர் கூட கொஞ்சம் அதை எரியிற தீல எண்ணெய் விட்டாங்க. அது இல்லாமலே மோடி லாயலிஸ்ட் அதை மோடிக்கு ரெப்ரசன்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னா கட்சி ஆரம்பிச்சதும் 39 கேண்டிடேட் போட்டிருக்கலாம். மோடிக்கு சீட்டு வந்துடக்கூடாது, இங்க தர்மபுரி வந்துடக்கூடாது, கள்ளக்குறிச்சி வந்துடக்கூடாது, இது
எடப்பாடிக்கு வந்தாலும் மோடிக்கு வரும். Okay. அந்த இடத்துல ஆன்டி மோடியா ப்ரோ ராகுலா பண்ணாங்க. ஓட் சோரிக்காக ராகுல் அஜிடேட் பண்ணும்போது கண்டெம் பண்ண ஆளு விஜய் தான். ஸோ காங்கிரஸுக்கு பார்கெனிங்கை உயர்த்துறாரு. ஆளுங்கட்சியில் அதிகாரத்தில் பங்கு அது இதுன்னு போய் மோடிக்கு இங்கே தமிழ்நாட்டில் 2 தடவை காங்கிரஸ் ஸ்வீப் பண்ணியாச்சு. மோடியின் கடும் கோபத்தில் விஜய் இருக்கிறார். எடப்பாடிக்கு எப்படி பார்லிமெண்ட் முக்கியம் இல்லையோ மோடிக்கு அசம்பிளி முக்கியம் இல்லை. குறித்து வச்சுக்கிடுங்க. அதோட நகர்வு தான் பன்னீருக்கும் தினகரனுக்கும் கதவை அடைச்சது. அமித்ஷா திறக்க பார்க்குறாரு. விஜயை கிரஷ் பண்ணி தள்ளிடணும்னு முடிவு பண்ணிட்டாரு. சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்கு. பேசலாம். நம்ம நிறைவு சுற்று எல்லாரும் சம்ம பண்ணி சொல்லலாம். ஆர்கே நீங்க தொடங்குங்க. நிறைவு சுற்று எப்படி பார்க்குறீங்க களத்துக்கு? இல்லை, என்னை பொறுத்தளவில் களம் ரொம்ப ஃப்ளக்ஸாக தான் இருக்குது. அனைவருக்கும், அதாவது 2 தரப்பினருக்கும் இப்போது இருக்கிற நிலைமையில் வந்து தாராளமாக வாய்ப்பு இருக்கிறதாக தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமாக திமுக அவர்களுடைய அந்த வியூகமானாலும் சரி, அவர்களுடைய அந்த அப்ரோச் ஆனாலும் சரி, ரொம்ப சீரியஸாக எலெக்ஷனை அணுகியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு பாஜக ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்து செய்கிறதோ ஏறத்தாழ அதே ஸ்ட்ராட்டஜியில் தான் திமுக பயணித்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் நான் இன்னும் அதிமுகவில் காணவில்லை. அஃப்கோர்ஸ் ஒரு எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு தனி மனிதன் வந்து ஒரு 150 தொகுதிக்கு போயிருக்கிறாரு, பல இடங்களில் போய் நிற்கிறாரு, இதெல்லாம் இருக்கிறதே தவிர அந்த என்டையர் டீம் அவரால் வந்து கொண்டு போக முடியவில்லை. ரெண்டாவதாக அவருடைய பெரிய டிராபேக் என்ன வந்ததுன்னா நரேந்திர மோடி தான். நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டில் ஒரு இமேஜ் மேக் ஓவர் நிச்சயமாக தேவைப்படுகிறது. அதாவது சும்மா இந்த வடை சொல்கிறதெல்லாம் நிச்சயமாக வேலைக்கே ஆகாது. தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்க, எய்ம்ஸ் என்னாச்சு, இந்த மாதிரி அதாவது ஒவ்வொரு விஷயமும் வந்து தமிழ்நாட்டுக்கான விஷயங்கள். காசு கேட்டுட்டு இருக்காங்களே, காசு கொடுத்தீங்களா, 7000 கோடி கொடுத்தீங்கன்னு சொல்கிறீங்களே, என்னாச்சு, இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து தமிழ்நாட்டில் அவருக்கு ஒரு இமேஜ் மேக் ஓவர் தேவை. எப்படி இமேஜ் மேக் ஓவர் வந்து நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. ரயில்வே திட்டங்கள் கொடுங்க, 2 ஏர்போர்ட் விரிவாக்கம் பண்ணுங்கள், மக்களுக்கு வந்து இன்னும் தமிழ்நாடு கேட்கின்ற காசுகள் கொடுங்க, இந்த 3 மொழி கொள்கையை பரவாயில்லப்பா, நீங்கள் 2 மொழி தானே நீங்கள் வச்சுட்டு போங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விட்டா போதுங்கிறேன். அவர் தர்மேந்திர பிரதான் வந்து மறுபடியும் குதிச்சிட்டே இருக்காரு. 3 லாங்குவேஜ். ஸோ பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா தான். ஆமாம், கடைசியாக சீமானுடைய வாக்குகள் வந்து நிச்சயமாக விஜய்க்கு தான் போகிறது. எனக்கு தெரிஞ்ச பல இடங்கள்லையும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ சீமானுடைய வாக்குகள் சரியக்கூடிய அந்த வாய்ப்பு நான் காண்கிறேன். கோட்டீஸ்வரன், உங்கள் நிறைவு கருத்து? அதாவது ஒரு 10 பேர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கு எதிராக வந்து ஒரு 6 பேர் பொதுவாக எல்லா ஆட்சி காலத்திலும் இருப்பாங்க. இப்போது செந்தில் சார் என்ன சொல்கிறாரோ அது கிட்டத்தட்ட டெக்னிக்கலாக கரெக்டு. அப்போ அந்த 6 ஓட்டில் 10 பேர் ஓட்டு போடுறதுல 6 பேர் அரசாங்கத்துக்கு மேலே கோபமாக இருக்காங்க. 4 பேர் அரசாங்கத்தால் 1000 ரூபா வாங்குறாங்க, லேப்டாப் வாங்குறாங்க, சந்தோஷமாக ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்களா. அது திமுக கட்சிக்காரங்களும் இருப்பாங்க, கூட்டணி பலம் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த 6ல் அதிமுகவும் அதில் தான் ஓட்டு எடுக்கணும், தாவேக்காவும் அதில் தான் ஓட்டு எடுக்கணும், நாம் தமிழர் கட்சியும் அதில் தான் ஓட்டு எடுக்கணும், நோட்டாவும் அதில் தான் ஓட்டு எடுக்கணும், சுயேட்சையும் அதில் தான் ஓட்டு எடுக்கணும். அப்போ இங்கே பிரச்சனை வந்து அந்த எதிர் ஓட்டுகளை அறுவடை செய்கிறதுல தான் பிரச்சனை இருக்குது. ஆட்சி ரொம்ப அபாரமாக இருக்குது, ஆஹா ஓஹோ தேனாரம் பாலாரம் ஓடுது, அப்படி கிடையாது. கூட்டணி பர்செப்ஷன் அப்படின்னு வரும்போது திமுக அணி வந்து முன்னணியில் இருக்குது. அந்த பர்செப்ஷன் நாளைக்கு உடையுது இல்லை மாறுதுன்னா சிக்கல். இன்னொன்று, இந்த நேரத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானை பாராட்டியே ஆகணும். ஏன்னா இந்த பிரச்சனைலாம் நமக்கு எதுவுமே இல்லை, அண்ணா வாழ்வோ சாவோ தனியாக தான் அப்படின்ட்டார் இல்லைங்களா. நமக்கு வந்து அது ஒரு தலைப்போடு அழகாக நிற்கிது பாருங்க. இல்லைன்னா போட்டு இவர் இருப்பாரா, அங்கே இருப்பாங்க. பிரேமலதா அவர்களை பற்றி பேசினாங்க, இங்கிட்டும் பேசுகிறாங்க, அங்கிட்டும் பேசுகிறாங்க, அங்கிட்டும் பேசுகிறாங்க. இதை யாருன்னா பேசுகிறா, அவங்கள பேரம் பேசுகிறீங்கன்னு திட்டுறாங்க. இந்த பிரச்சனை தலைவலிலாம் அண்ணன் சீமானோட கிடையாது. அதில் இன்னொன்று நிறைவான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு நாட் கவுண்ட் யுவர் எக்ஸ் பிஃபோர் ஆச்சிங்கின்னு வாங்க. இன்னும் முட்டை பொரிக்கவே இல்லை. முட்டை பொரிக்கிறதுக்குள்ளே ஆட்சியில் பங்கு, 3 அமைச்சரவை, அப்புறம் இந்த இலாக்கா அந்த இலாக்கா, இதெல்லாம் வந்து டூ early. அப்புறம் வின்னிங் ப்ராபபிலிட்டி நீங்கள் கேட்டிங்க. அந்த கேள்விக்கு பதில் என்னென்னா, வர தேர்தலில் 35% 40% இல்லை 38 to 40 இந்த ரேஷியோ வந்து ஒரு 4 கார்னர் கண்டெஸ்ட்டில் இதுவே வின்னிங் ப்ராபபிலிட்டி. பழைய மாதிரி யாருக்கும் 45-50 இந்த தேர்தலில் கிடைக்காது. மேரோடவுன் கம்மியாகும். 2000 ஓட்டு 500 ஓட்டில் நிறைய பேர் தோப்பாங்க, நிறைய பேர் ஜெயிப்பாங்க. அது நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுமா டிக்ரீஸ் பண்ணுமா? நம்பர் ஆஃப் சீட்ஸை டிக்ரீஸ் தான் பண்ணி டிக்ரீஸ் பண்ணும். ஷபி, தாவேக்காக்கு சீட்ஸ் கிடைக்காது. அதுதான் என்னோட புரிதல். உங்க நிறைவு கருத்து? யார் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறாங்களோ இல்லையோ, தமிழ்நாட்டில் ஒரு வலுவான எதிர்க்கட்சி வர வேண்டும். ஏன்னா அதுதான் வந்து நம்ம இந்த காலகட்டத்தில் இல்லாத ஒரு சூழல். அது வந்து ரொம்ப ஆபத்தானது. நீங்கள் ஒன்றியத்திலையும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய பலவீனம் என்பது இன்னைக்கு பாஜக செய்கின்ற அத்தனை அட்டுழியங்களையும் வந்து மக்கள் பொறுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி விட்டது. காங்கிரஸ் எவ்வளவுக்கு எவ்வளோ பலவீனமாவதோ மாநிலங்கள்லையும் சரி ஒன்றியத்திலும் சரி, அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. அதுதான் வந்து திமுக அரசில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் அப்படின்றது.
யாருமே கூட்டணியில் இருக்கிறவங்களும் அதை பெருசாக பேசலை, எதிர்க்கட்சியும் அதுக்கு பெருசாக கையில் எடுக்கலை அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ பாஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ ஒரு வலுவான எதிர்க்கட்சியும் வந்து நமக்கு தேவை. ஒரு ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சியுடைய பங்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் இன்றைக்கி கூட்டணி வலுவாக்குறது, யாருடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது அப்படின்னு திமுகவுக்கு அந்த பெர்செப்ஷன் இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் உங்களுக்கு அந்த பெர்செப்ஷன் உடையும். ஓகே, தேர்ட் பிளேயர் நீங்கள் சொன்னீங்க ஒரு வார்த்தை, ஒரு கரிஸ்மேட்டிக், ஒரு ஃபில்ம் பர்சனாலிட்டி, ஒரு பெரிய ஃபோர்ஸோட அரசியலுக்கு வரதை நாம் வந்து குறைச்சி மதிப்பிடுவது தவறு, அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவது தவறு. ஏன்னா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக அவர் மாறி இருக்கிறார், விஜய் மாறி இருக்கிறார் அப்படின்னும் போது அதை இந்த கட்சிகள் எப்படி எதிர்கொள்ள போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் களம் நம்ம சார் சொன்ன மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது. ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குது இப்போ சிச்சுவேஷன். பட் என்னென்னா ஒரு விஷயம் திமுகவும் புரிந்து கொண்டிருக்கிறது, அதிமுகவும் புரிந்து கொண்டிருக்கிறது, அவங்களுடைய கூட்டணியை இன்டாக்ட் பண்ணி விஜய்க்கான ஆப்ஷன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி விஜயை ஐசோலேட் பண்ணால் விஜய் மீது அந்த நம்பிக்கை வராது அப்படின்றாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை நோக்கி தான் தற்போது இந்த வேலைகள் அப்படின்றது நடந்து கொண்டு இருக்கிறது. செந்தில், நீங்கள் நிறைவு கருத்து. தாவேக்கா பற்றி சொல்லின பொழுது ஷபீர் அழகாக சொன்னார். இடிப்பாரே இல்லா ஏமராமன்னன் மாதிரி தான் ஒரு எதிர்க்கட்சி வலுவாக இருக்கணும். எதிர்க்கட்சிகள் அதிமுக பற்றி பேசுகின்ற பொழுது கூட சொன்னார், எதிர்க்கட்சி பாருங்க அதை சரியாக செய்யவே இல்லை அப்படின்னாரு. ஆனால் எனக்கு திருப்பி என்ன முரணாக இருக்குன்னா, எதிர்க்கட்சி ஒன்றுமே செய்யலை, எதிர்க்கட்சி இப்போ காங்கிரஸ் வந்து எதிர்க்கட்சியாக இருந்து சரியாக செய்யலை, அதனால மக்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறாரு. எதிர்க்கட்சியாக எதுவும் செய்யவில்லை, அதனால நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அதிமுக காங்கிரஸ்னு சொல்கிற அதே சபீர் தான் எதை பற்றியுமே வாய் திறக்காத விஜய்க்கு ஒரு மாற்றா வரும்னு சொல்கிறார். வெறும் சினிமா திரைக்கவிதை மாற்றம் இல்ல விஜய்க்கு சொன்னீங்க இல்ல மக்கள்கிட்ட அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த இரண்டு கட்சிகள் மீதும் ஒரு அதிருப்தி இருக்கிறது. பட் அதை நீங்க நம்புறீங்கல்ல, திராவிட கட்சிகள் மீதும் ஒரு அதிருப்தி அதை நீங்க நம்புறீங்கல்ல, அது விஜய்க்கு ஓட்டா மாறும் நீங்க நம்புறீங்கல்ல. ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் வரும்போது மக்கள் அப்படிதானே யோசிப்பாங்க. இல்ல அது நீங்க அது ஓட்டா மாறுமா நீங்க ஆஸ்பிரேஷனல் பார்ட்ல சார் நீங்க நானும் வந்து ஐடியலிஸ்டிக்கா யோசிக்கலாம். நான் கேக்குறேன், பட் சாதாரண ஜனங்கள் அப்படி யோசிக்க மாட்டாங்க. சரி, நான் ஒரு கேள்வி, அது ஒரு வசீகர தலைமை, ஒரு வசீகர தலைமை நிறைவு கருத்து. அதுதான் அது வாக்காக மாறும் நீங்க நம்புறீங்களா நான் கேக்குறேன். நான் முதல் சுத்தே தெளிவா கன்க்ளூட் தான் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்குங்கிறத நான் உறுதியாக சொன்னேன். 200 சீட்டு வரும் நானும் சொல்லலை, அது சிஎமோட நம்பிக்கை. நீங்க எடப்பாடி கேட்டீங்கன்னா 234 சீட்டு செய்யக்கூடும் தான் சொல்றாரு. எல்லா கட்சியும் அப்படி சொல்லுவாங்க, அது பிரச்சனை 19 அது இல்லை. ஆனால் நான் கேட்டது உங்ககிட்ட அறிய விரும்பிய செய்தி என்னன்னா, அப்படி ஒரு மாற்றமாக விஜய் பார்க்கிறார்கள் என்று நீங்கள் நம்புகின்ற பொழுது உங்களுடைய ஒப்பீனியன் அது என்னவா இருக்குன்னு ஏதாவது யூகிக்கிறீங்களான்னு நான் கேட்டேன். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்குறேன். இத்தனை % வரைக்கும் ஓட்டு வரும், ஒரு 8 12 ஒரு சீட்டாவது கன்வெர்ட் ஆகும், அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குதா நான் தெரிஞ்சுக்கிறது கேட்குறேன் உங்ககிட்ட. வாய்ப்புகள் இருக்கு சார். மக்கள் எப்படி அவரை பார்க்குறாங்க, எப்படி என்ன வாய்ப்புன்னு சொல்லுங்க. எப்படி முடிவு பண்றாங்களோ மக்களுடைய விருப்பம் வந்துச்சு அப்படின்னா நீங்க பாருங்க, சாமானிய மக்கள் மாதிரி நீங்க யூ ஆர் எ ஜர்னலிஸ்ட், சீனியர் ஜர்னலிஸ்ட். ஒரு நிமிஷம் ஐ கேன் சே பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் prediction. இல்ல எல்லா prediction இல்ல அவர் என்ன சொல்றாரு, நீங்க அவர் என்ன சொல்றாருன்னா இல்ல அவர் மீது பார்வை இருக்கு மக்கள்கிட்ட அப்படின்றார். கமிட் பண்ண விரும்பல. நீங்க உங்களோட கருத்தை சம பண்ணுங்க. அப்படி இல்ல சம பண்றது இல்ல. சபீர் ஒரு விஷயத்த தெளிவா இருக்காரு, ஆன்டி இன்கம்பன்சி உறுதியா இருக்குங்கிறத தெளிவா இருக்கிறாரு. சரி, விஜய்க்கு ஆதரவு இருக்குங்கிறதுலையும் தெளிவா இருக்காரு. அந்த ஆதரவு எத்தனை விழுக்காடு அப்படிங்கறத உங்களுக்கு ஐடியா இல்லைங்கிறீங்க. இல்ல எனக்கு ஐடியா இருக்கு சார். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சார். அப்படினா ஓகே, ரைட் ஓகே தென் எனக்கு ஐடியா இருக்கு பட் நீங்க சொல்ல விரும்பல. தென் ஓகே அப்படினா ஓகே அதுனா ஓகே. எந்த அரசாக இருந்தாலும் எவ்வளவு நல்லாட்சி இருந்தாலும் அதுல ஆன்டி இன்கம்பன்சி இருக்குமானு இருக்கும். 5% தாண்டாலே நீங்க சொன்னீங்க இல்லையா, அதான் என்னுடைய கருத்து. கலைஞர் சொன்னதுதான், நம்மால் நன்மை பெற்றவர்கள் நமக்கு வந்து அதே மாதிரி நன்றியோடு இருப்பார்களா என்று எதிர்பார்க்க முடியாதுன்னு ஒரு ஆத்தர் சொன்னார்ல, அந்த மாதிரி ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது யாருடைய ஆட்சியிலும் இருக்கும். இந்த ஆட்சியிலும் இருக்குமானா அது லிட்டில் பிட் இருக்கும். ஆனால் ஸ்ட்ராட்டஜியாக அவர் கோட்டீஸ்வரன் ரொம்ப சரியாக சொன்னார், அது பிரிந்து கிடைக்கிறது. 1 வலிமையான கூட்டணி, 2 அதை விட முக்கியம், நான் உறுதியாக நம்புகிறேன், பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறாரோ அதை விட அதிகமாக நலத்திட்டங்களால் பலன் பெற்ற மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக வாக்களிப்பார்கள். பிரியன், உங்க நிறைவு கருத்து. அதாவது வந்து நம்ம விவாதம் முழுக்க வந்து விஜயை மையப்படுத்தி போகிறதுலேருந்தே தமிழ்நாட்டு மக்களுடைய சிந்தனையும் கிட்டத்தட்ட இதே ரேஞ்சில் தான் இருக்குன்னு நம்ம ஊகிக்கலாம். நம்மளோட அது அந்த கேள்வி அப்ப திருப்பி வந்து என்ன சொன்னா 25% வாங்குவாங்க. நான் சொல்ல வந்து 30 சட்டமன்ற முடிச்சிட்டு ஒரு நம்பர் இருக்கும். ஏன் அந்த மக்கள் விவாதத்துல நம்ம கேண்டிடேட் போடுவாருன்னு சொல்லுங்க. எவ்வளவு கேண்டிடேட் போடுவாருன்னு சொல்லுங்க. சீமான் அவர்களை பத்தி அதிகமா பேசல. சார் 39 கேண்டிடேட் போட முடியாம தான் ஒதுங்குனாரு. நான் சொல்றேன், கமலஹாசன் மாதிரி 39 போடுறது எவ்வளவு கேண்டிடேட் போடுவாங்கன்னு சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன், எவ்வளவு கேண்டிடேட் போடுவாங்க. அவர் என்ன சொல்றாரு, சிந்தனைன்னு சொன்ன உடனே எந்த விதமான சிந்தனை, எப்படிப்பட்ட சிந்தனை, அது அதெல்லாம் நீங்க கேட்க பதில் சொல்லணும். நீங்க அதை விட்டுட்டு நீங்க உடனே டக்குன்னு ரியாக்ட் பண்ணக்கூடாது. அதாவது விஜய் என்கிற ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர்
பாலிடிக்ஸில் இந்த வாட்டி இந்த எலெக்ஷன்ஸில் வந்திருக்கிறது சரி. பலவிதமான ஆப்டிக்ஸை உருவாக்கி இருக்கீங்க ஆக்சுவலாக. அது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? பலவிதமான பெர்செப்ஷனை உருவாக்கி இருக்கு. நம்ம வந்து பைபோலார் பாலிடிக்ஸ்லேருந்து நம்ம மூணாவது ஒரு இதுக்கு மூவ் பண்ணியிருக்கோம் நம்ம. அதனால நான் சொல்கிறேன், இந்த சிந்தனை வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இவர் என்ன ஓட்டு வாங்க போறாரு, இவர் என்ன கையில் வச்சிருக்காரு, மூடி வச்சிருக்காரு, கையை திறந்தா என்ன தெரியும், பல விஷயங்கள் எதிர்பார்ப்பு. ஸோ அதனால் அந்த சிந்தனை தான் எல்லார் மனசுலையும் ஓடிட்டு இருக்கு. கட்சிகள் மத்தியிலே தான் ஓடிட்டு இருக்கு. விஜய் கூட ஏன் கூட்டணி சேர மாட்டேங்கிறாங்க, உடனே போயிட்டு என்ன அவருக்கு ஓட்டு இருக்கு, ஜெயிப்பாரா மாட்டாரா தெரியாது, தாவேக்காவே யாரோ. ஸோ அதனால அவர் ஸ்பாயிலராக இருக்க போறாரா இல்லை கேம் சேஞ்சராக இருக்க போறாரான்றது முக்கியமான விஷயம். அதுதான் இந்த எலெக்ஷனோட ஸ்பெஷாலிட்டி. அதுதான் சார், அவர் கேம் சேஞ்சராக இருக்க போறாரா வந்து ஸ்பாயிலராக இருக்க போறாரான்னு. அதனால் அவர் இன்னொன்று பண்ண போறார். அவர் இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் ஏடிஎம்கே. திமுகவோட போட்டியில் ஏடிஎம்கே ரீப்ளேஸ் பண்ணார். அதுதான் அவருடைய குறிக்கோள். அவருடைய குறிக்கோள் என்னன்னா அதிமுக அகற்றி விட்டு திமுகவுக்கு நான் தான் போட்டி. அதுக்கான முயற்சியில் அவர் அவர் திமுக தான் தீய சக்தி எதிர்க்கட்சின்னு சொல்லிட்டு, அதாவது வீட்டிலே அதிமுக வெளியே வர மாட்டாங்க. 180 தொகுதிக்கு போயிட்டு பிரச்சாரம் பண்ணுவாரு, அந்த கட்சி தோத்து. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. திமுகவுக்கு எதிராக இருக்கிற அதிமுகவை அந்த இடத்துல இருந்து அகற்றி விட்டு தான் தான் திமுகவுக்கு எதிர்த்து நிற்கிறது நான் தான், எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுற இடத்துல இருக்கார். அப்புறம் ஆர்கே சார் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். மோடி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யலை அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, நெகட்டிவ் விஷயங்கள். அது ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கிளாரிஃபை பண்ணிட்டு நான் முடிச்சிடுறேன். இதில் வந்து எல்லாரும் ஒரு மித்து இருக்குது எல்லாருக்குமே. சிறுபான்மையோர் தான் வந்து திமுகவுடைய முக்கியமான வாக்கு வங்கி, அவங்க தான் வந்து பாஜகவுக்கு ஓட்டே போட மாட்டாங்க. அது தப்பு. பாஜகவுக்கு எதிர்ப்பு வாக்கு வங்கி, ஆப்போசிட்டாக ஓட்டு போடுறவங்க, பாஜக பிடிக்காதவங்க மைனாரிட்டி மட்டுமே கிடையாது. மைனாரிட்டிக்கு வெளியில் ஒரு குரூப் இருக்குது. இப்போ சொல்கிறாருல மோடி தமிழ்நாட்டுக்கு எது செய்யலைன்ட்டு, அப்ஜெக்டிவாக திங்க் பண்ணுற யாருமே அவங்களோட இந்துத்துவ ஐடியாலஜி ஏற்றுக்காதவங்க வெறும் மைனாரிட்டி மட்டும் கிடையாது சார். மைனாரிட்டிக்கு வெளியில் ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது. அதுதான் திமுகவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது, விஜய் வந்து மைனாரிட்டி ஓட்டை தூக்கின்னு போயிடுவார் அப்படின்னா, விஜய் எந்த அளவுக்கு பாஜக எதிர்க்கிறாருன்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு அவர் எதிர்க்கிறாரோ அந்த அளவுக்கு தான் அவருக்கு பாஜக எதிர்ப்பு ஓட்டு வரும். இன்னொன்று, திருப்பரங்குன்றம் விஷயம் நடந்ததுக்கப்புறம் ஒரு முஸ்லீம் வந்து அந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டான். விஜய் சைடோ ஏடிஎம்கே சைடோ எந்த சைடோ எட்டி பார்க்க மாட்டான். ஒட்டுமொத்த முஸ்லீம்ஸும் டிஎம்கே தான் ஓட்டு போடுவாங்க. அவ்வளோ பெரிய ரிஸ்க்கை வந்து திமுக கவர்மெண்ட் திருப்பரங்குன்றத்தில் எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக. அதனால மைனாரிட்டி ஓட்டை பொறுத்த மட்டும் அது சாலிடா திமுக, காங்கிரஸ் இருக்கோ இல்லையோ அது திமுக தான் போகுது. ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சேன்னா ரொம்ப வேலையானது. டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் இருந்தபோது, ஒன்றியத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது காங்கிரஸினுடைய தவறுகளுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஈழப்பிரச்சனை உள்ளிட்ட அனைத்தும் தமிழ்நாட்டில் தேர்தலில் எதிரொலிக்கும் என்று இங்கே இருக்கிற பலரும் பேசினாங்க. இங்கே இந்த அவையில் சொல்ல பலரும் அதை பேசினாங்க. என்னன்னா காங்கிரஸோட பிரச்சனை, அது திமுக அலையன்ஸ். இங்கே வந்து மேடம் ஜெயலலிதா அவங்க அதை அறுவடை செஞ்சாங்க, ரைட். இப்போ பாஜகவில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பாதிப்புன்னு ஆர்கே சொன்னார், தோழர்கள் சொன்னாங்க. மெட்ரோ வர்றதுலேருந்து நிதி வர்றதுலேருந்து பல பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? இது அதிமுக பாதிக்காதா? அன்றைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கும்போது காங்கிரஸுடைய எல்லா தவறுகளும் திமுகவை பாதிக்கும்னா, இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் பாஜகவால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சனைகள் அதிமுக பாதிக்கும் தானே. ஸோ அதையும் கணக்கில் எடுக்கணும். ரவீந்திரன், உங்கள் நிறைவு கருத்து? அதாவது பிரியன் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். 95 விழுக்காடு முஸ்லீம்ஸ் வந்து ஆன்டி பிஜேபியாக தான் வாக்களிக்கிறாங்க. முந்தைய காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் அதிமுக சைடும் முஸ்லீம்கள் திமுக சைடும் இருந்தாங்க. அது பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டு பேரும் கன்சால்டேட் ஆகிட்டாங்க. இன்னொன்று, அந்த 2014 ஆண்டு மோடி தலைமைக்கு விழுந்த வாக்கில் ஒரு 6 விழுக்காடு வாக்குகள் வந்து கலைஞர் தலைமைக்கு மாறிச்சு. கலைஞரையும் மோடியையும் ஒரு தரப்பு மக்கள் ஒரு நாணயத்தின் இரு பக்கமாக பார்க்குறாங்க. ஏன்னா 10 விழுக்காடு வாக்குகள் திமுக காங்கிரஸ் அணி உயர்ந்த போது மோடியா லேடியான்னு கேட்ட ஒரு 4 விழுக்காடு வாக்கு தான் முஸ்லீம் கிறிஸ்டின் வாக்கு வந்து திமுக அணிக்கு வந்திருக்கும். அப்போ திமுக அணிக்கு அதுக்கு முன்பாகவே அந்த வாக்குகள் இருக்குதுன்னு தான் பொருள். அதே வேளையில் ஒரு 6 விழுக்காடு வாக்குகள் வந்து மோடியை ஏற்றுக்கொண்டவங்க கலைஞரை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ ஜெயலலிதா கொண்டு வந்த சமூக நீதி சூறையாடல் அந்த அதற்கு எதிராட்டும் சிறிய எண்ணிக்கை சமூகங்கள் 100% கம்யூனிட்டிஸு இருக்கிறாங்க. அவங்கள மையப்படுத்தி தான் சீமான் வளர்றாரு. அந்த அதிமுகவில் பலனற்ற ஜாதிகள் தான் சீமானை தூக்கி விடுறாங்க. அந்த வகையில் எடப்பாடியை விஜய் பலகீனப்படுத்துறதும் சீமானுக்கு லாபம். இன்னும் இஷ்யூ பேஸ்டாக சீமான் வந்து பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு நிற்கிறாரு, விஜய் ஸ்டாண்ட் இல்லாமல் நிற்கிறாருன்னு பல இஷ்யூ சொல்ல முடியும். அதுதான் முடிவு பண்ணும். சீமான் எடுத்த 8 விழுக்காடு வாக்குங்கிறது 3வது வாக்கு அல்ல, 4வது வாக்கு, கன்சிராம் பாணி வாக்கு. இது பாரத பிரதமர் மோடிக்கே இந்த வாக்கின் தன்மையும் இதோட முக்கியத்துவமும் தெளிவாக தெரிகிறது. சீமானால் மக்களவையிலும் வாக்கை எடுக்க முடியும். அது தனக்கு பாதிப்பு என்று பிரதமர் உணர்கிறார்.
ஸோ புதிய கூட்டணிக்கான அச்சாரத்தை இப்போ போடுறீங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட இது ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் அமைஞ்ச தலைப்பு தான். ஆனாலும் பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு உங்கள் அனுபவங்கள் கொண்டு இந்த தலைப்பை வந்து மேலும் மெருகூட்டி இருக்கிறீங்க, சுவாரஸ்யப்படுத்தி இருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு வட்டமேசை வாதம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.